வணக்கம். எல்லோருக்கும் செல்வ வணக்கம். அனைவருக்கும் காலை செல் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நாராயணையா அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். அடியேன் ஏழுமலை. 3 பேர் முகத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்களா? சார் வணக்கம் நாராயண் சார். சார் நம்ம வீட்டில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் இல்லைங்க சார். அதனால மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஆன் பண்ண முடியாதுங்க சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. செல்வ வணக்கம் சார். அருணகிரி அருணகிரி சார், சொல்லுங்க சார். இல்ல இப்ப போட்ட வீடியோ நான் அனுப்பிடுறேன், குரூப்லயே அனுப்பிடுறேன், இல்ல இண்டிவிஜுவலா அனுப்பினாலும் அனுப்பிடுறேன். அது மொத்தம் 6 குரூப்ல போடுங்க. சரி. சிவன் தத்துவம்லாம் புடிச்சிட்டீங்களா? 36 தத்துவத்தை போட்டீங்களா? 3 தத்துவம் கேட்டோம். இல்ல இருக்கு 6, மொத்தம் 6 வீடியோ இருக்கு. 6 பாகத்தையும் அனுப்பிடுறேன். 5 தத்துவம் கேட்டேங்க. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற 36 தத்துவங்களில் 5 இன்று பெற்றோம். வெகு சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சார் இப்ப சிவமயமாயிட்டாரு சார், ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு. ஆன்மீகம் ரொம்ப தூரம் சொன்னாரு. ஆன்மீகம் இருக்கு, அறிவியலும் இருக்கு. நாராயணன் சொல்லும் போது ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கல. இப்ப நிறைய வீடியோ போட்டு ஆன்மீகத்தை புரிய வைக்கிறீங்க. கரெக்ட் சார். ஒரு ஏஜுக்கு மேல அது வந்து ஆன்மீகமா, அறிவியலா, வாழ்வியலா வந்தது. அது நான் பார்த்துட்டு போடல எதையுமே. நான் வந்து என்ன தேடிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு விடிய கால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை ஆன் பண்ணுவேன். அப்படிதான் நேத்து வந்த தத்துவமும். ஐயா அது பிரபஞ்சம் தந்தது. எங்களுக்கு பிரபஞ்சம் தந்தது. நன்றி நன்றி நன்றி. இல்ல அதாவது அறிவியலை கொண்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. செலவு அறிவியலை தாண்டி இருக்கு. அதுக்கு வந்து பதில் கிடையாது. கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும், ஆனா அது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த பையன் அழகா சொல்றாரு, சூப்பரா. சிவம்னா என்ன பார்த்துக்கிட்டே இருந்த எல்லா வீடியோவும், எல்லா தத்துவமும் ஒரு வித்தியாசமா இருந்தது. அது அசோக்குமார் சொன்ன தத்துவங்கள் அப்படியே உள்ள வருது. இது அழகா சொல்றாரு, சொல்றதை விட திவ்யமா சொன்னாரு, சொன்னாரு, நிறைவா சொன்னாரு, செறிவா சொன்னாரு. சிறப்பா இருந்தது ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அது பரவாயில்ல. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. யூடியூப்ல இந்த மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாருல, அதுதான் பெருசு. அவருக்கு உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, ஒரு கருத்து வந்து இந்த அளவுக்கு தெளிவா சொல்ற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறது வந்து உண்மையில அது ஒரு பெரிய சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நாமெல்லாம் பாக்கியவான்கள். சிவபாலன் சார் பேசுங்க சார், எப்படி இருந்தது? கருத்து சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க. சார் வர நம்ம பேசிப்போம். வீடியோல என்ன சார் பாத்தீங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் பார்க்கல, லேட் இப்பதான் வந்தேன். நீங்க 4:30 மணிக்கு வரணும் சார் கிளாஸுக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் சார். நம்ம எல்லாம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு 4:30ல இருந்து 5 மணி. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து வராது. ஸ்கூல் வந்து 8:30 மணிக்கு தான் ஸ்கூல், 8 மணிக்கு. ஆனா வீக்கானவனா 7:30 மணிக்கு வரணும். எங்களுக்கு இப்பயும் வராதுன்னா இப்போ வராது. அதுக்குதான் 4:30 மணிக்கு வர்றோம். 5 மணி கிளாஸுக்கு 4:30 மணிக்கு வர்றதுக்கெல்லாம் அப்ப வராதுங்களே, எங்களுக்கு இப்பயே வராது. அதாவது விட்ட தர குட்டக்கரை நம்ம வந்து முன்னாடியே போய் பழக்கமாயிடுச்சு. அதனால மில்டன் சார், அது சீக்கிரட். நீங்க 4:30 மணிக்கு வந்தாதான் அந்த சீக்கிரட்டை கத்துக்க முடியும். உங்க பெட்டு தான். உங்க பெட்டுட்ட கேட்டுக்கங்க, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்றாரு. நீங்க செலக்ட் பண்ண பெட் வந்து அறிவாளி சார். எல்லாம் நாராயணன் தான் சார் சொல்றாரு அதிகமா. நாராயணன் ஒண்ணுமே கிடையாது சார். அந்த உங்க பெட்டு கிட்டக்க நாராயணன் ஒண்ணுமே கிடையாது, ஒரு தூச்சி. டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் ஆக்சுவலா வந்து ஒன்றில் இருந்து தான் அனைத்தும் தொடங்குகிறது. முதல் தத்துவம் வந்து பிரபஞ்சம். அது பிரபஞ்சத்துக்கு வந்து எதிர்ப்பதம் இருக்கானா? இல்ல. சோ அந்த ஒன்றாகவே இருந்தா எதுவுமே வளர்ச்சி இல்லை. அதனால வந்து ஒன்று வந்த உடனே அகம் புறம் வந்துடும். சோ அப்போ தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்கள் 3 வந்துடும்: மையம், அகம், புறம். 3வது வந்து சிவ தத்துவம். சிவ தத்துவத்துல 36 இருக்கு. அதுல 6 பாகங்கள் இருக்கு. ஈராறு 36, இல்லைன்னா இப்ப சித்தர்கள் சொல்ற மாதிரி 6 36 ஈராறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பாகங்களை வந்து அந்த எப்படி பிரபஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது பெருவெடிப்புல இருந்து இன்னைக்கு அட் த ரேட் ஆஃப் 70 km/s பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதனோட ஆயுட்காலம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து 1380 கோடி ஆண்டுகளா அது விரிவடைஞ்சிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு செகண்டும் விரிவடையுது.
அதுல பூமி வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுத்திட்டே இருக்கு. நம்ம அதுக்குள்ள இருக்கோம், தெரியல. அந்த வேகம் வந்து நம்ம உணரல. அது சப்போஸ் ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்துல போற விமானத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த வேகத்தை நம்மளால எப்படி உணர முடியாதோ அப்படிதான் அந்த பூமியில நாம இருந்துட்டு இருக்கோம். நாம 84 லட்சம் உயிரினங்கள்ல நாம ஒரு உயிரினம். நாம சுப்ரமசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனிதர்கள் வந்து சுப்ரமசின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா 96. அதுக்கு அடுத்தது வந்து வைணவத்துல உச்சம் வந்து 108. ஸோ இப்போ இந்த இடையில வந்து ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது 21 முறை பிரயோகம் பண்றாங்க. ஏன் 21 முறை பிரயோகம் பண்றாங்க? சார் சொன்னாங்க, வைகுண்ட அசோக்குமார் சார் சொன்னாங்க. ஸோ வந்து டிப்பிங் பாயிண்ட். டிப்பிங் பாயிண்ட்ல வந்து ஒரு ஆஃபர் வந்து 10 லட்சம் ரூபாய் இப்பவே வாங்கிக்கிங்க. இல்லைன்னா இன்னைக்கு 2 ரூபா, நாளைக்கு 4 ரூபா, அடுத்த நாள் 8 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் 16 ரூபா, 32 ரூபா, 64 ரூபா, அப்படி ஒவ்வொரு நாளா கொண்டு போனோம்னா அந்த கணக்கு போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 21வது நாள் வந்து 20,97,152 ரூபா கிடைக்கும். அதான் முதல் நாள் வாங்கிட்டீங்கன்னா 10 லட்சம் உடனே கிடைக்கும். ஒவ்வொரு நாளா வந்து எக்ஸ்பொனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகிற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 21வது நாள்ல டிப்பிங் பாயிண்ட் வந்து அதுதான் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. 20,97,152 கிடைக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் பெரும்பான்மையான தொழில்கள் தொடங்கப்பட்டு அது வந்து தொடர்ந்து வெற்றி அடையல. 96% தொழில்கள் வந்து ஸ்டார்ட் அப் எல்லாம் டவுன் ஆகுது, இல்லைன்னா தோற்று போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா யாருமே வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்றது இல்லை. இந்த டிப்பிங் பாயிண்டோட லாஜிக் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை. இப்போ இமிடியேட்டா எனக்கு 10 லட்சம் கிடைக்குதா? ஸோ அதுதான் வந்து அந்த தத்துவங்கள்ல பார்க்கும்போது சொன்னாங்க. முழுமையா ஆன்மீக கண்ணோட்டத்தோடவும் பார்க்கலாம், இல்ல வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோடவும் பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கு அதுல. வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல வெறும் அறிவியல் மட்டும் இல்ல, அதுல ரெண்டும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மறுக்கிறதுக்கு இல்ல. யாரோட கண்ணோட்டம் எப்படின்றத நீங்க அந்த இண்டிவிஜுவல் தான் முடிவு செய்திருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த 21 எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணும்போது 21 முறை பிரயோகம் பண்ணும்போது ஸோ 21 வந்து இன்னொன்று 21 ஆட் பண்ண சார் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ 42 வரும். அந்த 42 ஆட் பண்ணும்போது 6 வரும். அதே மாதிரி திரும்ப 42 ஆட் பண்ணும்போது இந்த 3, 6 வந்து தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதே மந்திரத்தை அல்லது அதே வார்த்தையை 51 முறை நான் வந்து பிரயோகம் பண்ணலாம். 51 முறை வந்து பிரயோகம் பண்ணும்போதும் அதே நிலை தான் வரும். 51 + 51 102. ஸோ 102 ஆட் பண்ணும்போது 3 வரும். ஸோ அந்த 102 அகைன் ஆட் பண்ணும்போது 204 வரும். 204 ஆட் பண்ணும்போது 6 வரும். ஸோ அந்த 3, 6 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 96 தத்துவங்கள். அந்த 96 தத்துவங்கள்லயும் 96 நீங்க ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 96 + 96 192 வரும். அந்த 192 அகைன் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்குது. ஸோ இப்படி வந்து 9 இல்ல 3 திரும்ப 192 + 192 ஆட் பண்ணும்போது 384. 384 ஆட் பண்ணும்போது அந்த டோட்டல் வேல்யூ வந்து 6 வரும். 36 ரிப்பீட் ஆகுது. 21, 51, 96. அதுக்கு அடுத்து உச்சம் வந்து 108. ஸோ 108 வந்து 108ஓட ஆட் பண்ணும்போது 216. இந்த 216ஓட கூட்டுத்தொகை வந்து 9 கிடைக்குது. திரும்ப 216ஓட ஆட் பண்ணீங்கன்னா 9 தான் வரும். தொடர்ந்து ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலும் 9 தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எண்கள்ல உச்சம் வந்து 9. ஆன்மீகத்துல அது வந்து இறைத்தன்மை. இந்த பவர் பேஸ்ட் ஆன் த சயின்டிபிக் வேல போனீங்கன்னா இந்த எண்கள்லேயே அதிக பவர் உள்ளது வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அந்த 108 வரையறை பண்ணியிருக்காங்க. 108 அது மட்டும் இல்ல, சூரியன், பூமி, நிலவு இது மூணுத்துக்கும் உள்ள இடைவெளியை சரியா மெஷர் பண்ணும்போது இந்த 108ஓட அது கான்செப்ட் பொருந்தது. அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த 108 வரையறை பண்ணியிருக்காங்க. இப்படிதான் வந்து எல்லாமே வந்து ஒரு கணக்குல தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அறிவியல் கண்ணோட்டத்தை பார்த்தா முழுமையா அது அறிவியலா தெரியும். ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது ஆன்மீகமா தெரியும் அப்படின்றது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. அருமை சார். 31ஆம் தேதி ஒரு தளத்துல எண்களை பத்தி பேச போறீங்க. இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு இந்த ப்ரீவியூ கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெய்வேலியில பேசுறார் சார். அதுல வந்து நான் வந்து நம்பிக்கையில பேசினேன். இப்ப சார் எண்ணிக்கையில பேச போறாரு. ஒரு நல்ல தகவல். இதை விட கொஞ்சம் கூட தகவலா நல்ல கருத்துக்களை எங்களுக்கு கொடுங்க அந்த தளத்துல பேசும்போது. சிவபாலன் சார், நீங்க எதை பேச வந்தீங்க, உங்க கருத்து? என்னுடைய ஜோதிட சிகாமணி அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கம்.
வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். சிவபாலன் சார், வரிசையா எல்லாரும் ஒவ்வொரு 2 நிமிஷம் பேசுங்க. என்ன தகவல் இன்னைக்கு கொடுத்தாரு, நம்ம வீடியோ என்ன சார் பார்த்தோம். சார் நாராயண சார், ஒரு சின்ன கேள்வியோட இது ஸ்மால் டவுட். இப்போ சொல்லுங்க. இவரு அசோக் சார் சொன்னாரு, அதாவது வந்து இந்த ஒரு நம்பரை பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு, அது வந்து ஆமா. சிங்கிள் டிஜிட்டா இருக்கலாமா, டபுள் டிஜிட்டா இருக்கலாமா, எப்படி இது சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கணுமா? அதாவது 1ல சார் இருந்து 9 டபுள் டிஜிட்டா அப்படிதானே? இருந்தாலும் கூட்டினா சிங்கிள் டிஜிட் தானே சார்? டபுள் டிஜிட்டா எதை இருந்தாலும் கூட்டினாலும் சிங்கிள் டிஜிட்டா மாறிடலாம் சார். அதுதானே இப்ப பரவாயில்லையா? 21 2 முறை ஆட் சார், பண்ணும்போது 42 ஆகுது, 42 2 முறை ஆட் பண்ணும்போது பஸ் ஒண்ணுதான் சார். சீட்ல வந்து நம்ம இடம் பிடிக்கிறது வேற, ஆனா எல்லாம் பஸ் ஒண்ணுதான். அதனால 1 to 9, 0 to 9 பிடிச்சுக்கோங்க. அதை வந்து எத்தனை தடவை பெருக்கினாலும் திருப்பி சிங்கிள் டிஜிட்டா வந்துடும். அப்படி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பஸ்ல போறோம், அவங்கவுங்க ஒரு சீட்ல தான் உட்கார முடியும். 4 சீட்ல உட்கார முடியுமா? 4 சீட்ல வேணா படுத்துக்கலாம், அவ்வளவுதான். நமக்கு ஒரு நம்பர் தான் தேவை. அது ஒரு நம்பர் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் சிரிக்கிறாரு பாருங்க, சிவபாலன் சிரிக்கிறாரு. நாராயணன் எங்கேயோ போயிட்டீங்க சார். அதாவது ஐயா வாய்ப்புக்கு நன்றி. அதிர்வலைகள் அசோக் குமார் ஐயா விட சிசியர்கள் எல்லாம் இப்ப மீண்டு வந்திருக்கிறோம், பிரபாகரா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஒரு இன்ப அதிர்ச்சியும் இன்ப அதாவது நம்ம எதை சொன்னாலும் ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி உதாரணத்தோட சொல்லும் போது, நாளைக்கு அதை நினைக்கும் போது டக்குன்னு வந்துடும். இது சொன்னார இது ஐயா தான் இன்னைக்கு உண்டா, அதான் இன்னைக்கு உண்டா. அதாவது எப்போதுமே நான் படிக்கிற காலத்துல இருந்து சரி, எதுவுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், புரியுற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சுக்கிடு. அப்படின்னு எனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த இதுனா ஓ இப்படி சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அதை ரசிச்சு சிரிச்ச சிவபாலன் சாருக்கு வணக்கம். ஐயா ஒரு நிகழ்வை பாருங்களேன். நம்ம ஐயா பேசும்போதும் கூட நமக்கு புரிகிற உதாரணமாக சாப்பாடு, இந்த பஸ், இந்த ட்ரெயின், இது மாதிரிலாம் சொல்ற மாதிரி இந்த வீடியோல வந்தது கூட இட்லி குண்டா தான் வரணுமா? நீ எதை விரும்புகிறாயோ, நீ எதனோடு வாழ்கிறாயோ, எதை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கிறதோ அதுவே உனக்கு திரும்ப தெரியும் சொல்லுவாங்க சார். ரொம்ப அருமை அருமை. வேற யாராவது பேசுங்க உங்கள் கருத்து. வேலு, கலைச்செல்வன் சார், அங்க அன்பு செல்வன் சார் பேசுங்க. அன்பு செல்வன் சார் பேசுங்க. நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, ஞானியா இருக்கிறீங்க இந்த ட்ரூப்ல. ஒரு கருத்து பேசினாலும் கரெக்டா பேசுறீங்க. சொல்லுங்க சார் அன்பு செல்வன். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. 4:30 மணிக்கு வந்து நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. என்னால ஆனா நான் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அதிகபட்சம் வரேன். அருணகிரி ஐயா வந்து ஒரு ஏழ்மலைய சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அறிவியலோ ஆன்மீகமோ, ஆனா அவருடைய தேடல்ல வந்து முழுசா இறங்கிட்டாரு. அதனால நிறைய வீடியோக்கள் அதான் இங்க ஒளிபரப்புறதும் இல்லாம குரூப்லயும் போடுறீங்க. ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க, நாங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்னும் எங்களை அனுபவங்களை சொல்ற அளவுக்கு நான் இன்னும் முதிர்ச்சி அடையல. அனுபவம் பட்டுட்டு இருக்கோம். அனுபவம் பெற்று அது எங்களுக்குள்ள போய் திரும்ப வெளியில வரும்போது கண்டிப்பா நாங்க பேசுவோம். நன்றி ஐயா. ஐயா, அருமை knowledge அருமை. speaks, wise listensன்னு வாங்க. சோ பேசுறத விட கேட்கறது தான் கடினம். சோ அந்த வேலையை தான் நீங்க பண்றீங்க. பேசுறது slow. அன்பு செல்வன் சார், நான் யாருக்கு பயப்படுறேனோ இல்லையோ, 4:15 உள்ள வரலன்னா மணி அடிச்சிடுறாரு. அதுக்கு பயந்து மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜூம் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா அடிச்சிடுறாரு. நான் அதனால போன் அடிச்சா பேசணும், அதனால ஜூம் ஆன் பண்ணிடுறேன். அதனால நம்மளும் ஒரு தேடல் தான். ஒரு சமயம் 4 மணிக்கு முழிப்பு வருது, ஒரு சமயம் கொஞ்சம் இதாயிருது. அது பழக்கத்துல வச்சுக்கணும். வேற கலைச்செல்வன் சார், நீங்க உங்கள் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. நீங்க எல்லாம் பேசுனது எல்லாமே நான் நினைச்சதுதான் பேசுறீங்க. நீங்க செய்யறது தான் நானும் நினைக்கிறேன். இதுல நம்ம உள்ள ஒரு ஒற்றுமை. இந்த நேரத்துல எல்லாரும் கூடுறோம் பாருங்க, இது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த மேடையை அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப பாக்கியம். அந்த மேடையை தொடர்ந்து இயக்குறீங்க பாருங்க, அது அதையோட பாக்கியம். அதுல வந்து ஒண்டிக்கிறோம் பாருங்க, அது அதையோட பெரிய பாக்கியம். ஒரு நாள் முன்ன இருந்தாலும் ஒரு நாள் பின்ன இருந்தாலும் அதோட ஒட்டிக்கிட்டு ஒடியாந்துகிட்டு இருக்கோம்.
யாருக்கு எந்த ரோலோ அது கரெக்டா அது செவ்வனே நடந்து கொண்டுதான் இருக்கு. தூங்கி ஏமாந்து வர்றவங்களும் பாக்கியசாலிகள் தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். தாழ்வு மனப்பான்மைக்குள்ள அதான் வீடியோ அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அவரை நம்மளை எழுப்பி விடுறாரு பாருங்க, அவரும் ஒரு பாக்கியம் தான். எல்லாமே ஒரு என்ன சொல்றது, காலையில அந்த இருக்கிற ஜிவ்வு சாயங்காலம் இருக்க மாட்டேங்குதுங்க. எல்லாத்தையும் ஏதோ அள்ளி போட்டு எப்படா படுத்தா தேவலான்னு மறந்துட்டு படுக்கிற மாதிரி இருக்கு. இந்த காலையில இருக்கிற மாதிரி ஃபுல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் கிட்டும் முயற்சி பண்ணா வீடியோ எல்லாம் ரொம்ப டாப். எப்படியோ தேடி இடிய அதான் ஹாப்பி கண்ணன் சார் சொன்னார்ல, நீ எதை நினைக்கிறியோ, நீ எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறியோ, எதை ஃப்ரெண்ட் ஆகுறியோ அவர் தானே ஃப்ரெண்ட் ஆக முடியும். இல்லைன்னா விலகி போய்டுறோமே. ஒட்டலும் உறவலும் அது பிரபஞ்சம் நடத்துற நிகழ்ச்சி. இந்த தத்துவங்களை வச்சு நம்மளை எப்படி வழிபடுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஆன்மீகம். அருணகிரி சார் நேற்று என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பர்சனல் எனக்கு அந்த சமயத்துல வந்தது அவர்கிட்ட சொன்னேன். அதேதான் நானும் நினைக்கிறது. எதுவுமே சரி கிடையாது, எதுவுமே தப்பும் கிடையாது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பயன்படுத்துற நம்ம கிட்ட தான் விஷயமே இருக்கு. வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். சார் சொன்னார் நான் மையத்துல இருக்கிறேன்னாரு. அவர் உள்ள தத்துவத்துல அந்த மையம்னா நீ நம்ம ஏதோ உள்ளுக்குள்ள போய் பார்த்துக்க வேண்டாம். நான் ரைட்டு லெப்ட்னு சொன்னேன். இல்ல சார் நான் வந்து மிடில் சார். ஆமா சார். இது மாதிரி எதுவும் தப்பு கிடையாது, எதுவும் ரைட்டு கிடையாது. வாதம் பண்ண வேண்டியதில்லை. கலைச்செல்வனுக்கு இந்த நிமிஷத்துல எது வேணுமோ அதுதான் வேணும். இப்ப வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாம நான் போய் வெளியில விளையாண்டுன்னா அவருக்கு அது வேணும். வெளியில போறது தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு வெளியில போய் விளையாடுறது ரைட்டு, தூங்கி முக்காடு போட்டு தூங்குறவருக்கு ரைட்டு. வெறுக்க வேணாம். அப்படி ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும் சொல்றதுதான் என் வேலைன்னு நானும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இது இருக்குங்க. போஸ்ட்மேன் வேலையை நம்ம அப்பப்ப பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட்மேனோட நிப்பாட்டிக்கணும். போஸ்ட்மேன் அவுட்டு, நீ இப்படி இருக்கிற நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் இருக்கிற ரைட்டியா, முதல்ல நீ இருக்கிற தப்பியாங்கிற மாதிரி என்னக்குள்ளேயே சொல்ற மாதிரி இருக்கும். இவர் என்ன வேகா இருக்கிறார், இவரோட சேர்ந்து பிரயாணம் பண்ண முடியாதோன்னு சில பேர் பேசுவாங்க. அதையும் கவலைப்பட மாட்டான். அவர் அப்படிதான் இருக்கணும்னு. இவர் ரொம்ப அஃபெக்ஷன் வந்து காலில் விழுந்து கட்டி கிட்டி பிடிப்பாரு. அவர் அப்படிதான் இருக்கணும். அவர் அப்படி இருந்தாதான் இன்ஸ்பயர் ஆக முடியும். அதனால இது வந்து கலைச்செல்வம் செஞ்சுட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல ரோல் அவன் கொடுத்துருக்கிறான், யாக சூப்பரா நடிக்கிறது, எனக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும். அதுதான் சொன்னாங்க, நானா இருக்கணும். நான் போய் நாராயணன் சார் மாரி இருக்கிட்ட சிரிச்சேன்னா ஆர்டிபிஷியலா போயிடும். நாராயணன் சார் புன்னகை மன்னன் புண்ணையா தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த இடத்துல இந்த புண்ணைய மாத்தி அப்படி போடுங்கன்னு வேணா ஆலோசனை சொல்லலாம். அதோட நான் நிப்பாட்டிக்கணுமே தவிர மறுபடியும் சிரிப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சார் இந்த இடத்துல சிரிச்சது கொஞ்சம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னா அவர் கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? கோச்சுக்கிறதும் அவர் பாட்டு கரெக்ட் தான். ஆக எதுவுமே கரெக்ட், எதுவுமே கரெக்ட் இல்லை. இப்படி என்னவோ எனக்கு தோணுதுங்க. இந்த இடத்துல சொல்லணும்னு தோணிச்சு, சொல்லிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்து. நன்றி சார். அன்பு செல்வன் பேசுங்க சார். அன்பு செல்வன். ஐயா சொன்னதுல இருந்து ஒரு கருத்து என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து அசோக்குமார் சார் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாரு. அந்த நம்பர்ஸ சொல்லும் போது உங்களை நம்பர்ஸ் போட்டு போட்டு அடிக்கும், சாகர நிலைமை கூட கொண்டு போவோம், ஆனா சாக விடாது, திரும்ப தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப ஐயா சொன்னது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எதையும் தப்பா படிக்கல, யாரையும் தப்பா ஒரு தப்பான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இல்ல. அதுதான் உண்மை. ஐயா சொன்ன மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரைட்டு தப்புன்னு எடுத்துக்கிறோம். சோ அதனால பிரபஞ்சம் அந்த மாதிரி தப்பான வேலைகளையும் இங்க வச்சிருக்காது, தப்பான மனிதர்களையும் எதையும் உருவாக்காது. அது அவரவர்கள் பார்வையில இருந்துதான். சோ உலகத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நல்ல இதுதான். அதே மாதிரி ஐயா முன்ன ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அசோக்குமார் ஐயா, அதாவது வந்து உலகத்தில் எங்கு எந்த குறைகளை கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு திருமந்திரம் மாதிரி செயல்பட வேண்டிய வார்த்தை. அவ்வளவுதான் ஐயா, நன்றி. கரெக்டு தான் சார். அதாவது அது அடிக்கடி நம்ம அசோக்குமார்னு சொல்றாரு. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்மளோட எண்ணங்கள் தான் சொன்னார். இப்போ சில இடத்துல வந்து சில ஆஃபீஸில் இப்போ நானே நேற்று ஒரு சம்பவம் எம்டி கூப்பிட்டாங்க, எவ்வளோ செஞ்சதுக்கு என்னை போட்டு திட்டினாங்க. ஒரு 1/2 மணி நேரம் திட்டு வாங்கினேன். அந்த ஹால்குள்ளே திட்டு வெளியில் வந்து ஜாலியாக இருந்துட்டேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, யாராவது எதோ சொன்னாங்கன்னா தலையில் போட்டுப்பேன். தலையில் போட்டு இன்னைக்கு ஏன்டா இது வாங்கினா அப்படி இப்படின்னு அந்த அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தான் உருவாக்குறோம். நேற்று அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான்.
அந்த சந்தோஷம் நிலையை வந்து நீங்க எப்போ வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ எவ்வளவு ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வருவீங்க. அது நேற்று நான் உணர்ந்தேன். மேடம் நீங்க பேசுங்க மேடம். தனி, அதாவது என்னதான் இருந்தாலும் காட்டுல தனி சிங்கம்னா ராஜான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி நீங்க தான் இந்த ஹீரோ. மைக் ஆன் பண்ணிக்கங்க சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம் சார். சார், இந்த இடத்துல நான் ஒரு வரி சொல்றேன் சார். விதைப்பவர் தூங்கலாம், விதைகள் தூங்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அத மாதிரி பாத்தீங்கன்னா சார் நமக்கு விதைச்சிட்டு போயிட்டாருங்க. அவர் ஒரு கிளாஸ் எடுத்து ஆரம்பிச்சு நமக்கு எல்லாம் ஒரு விஷயங்களை கொடுத்துட்டாரு. ஆனா விதைகளாகிய நாம் ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம எல்லார்கிட்டையும் பரிமாறுறோம். அடுத்தது நம்ம பேச வரப்போ, எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுறப்போ நம்ம சரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயம் ஊற்றெடுக்குது சார். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது பளிச்சுன்னு அதாவது மிளிருதன்னு சொல்றாங்க இல்லைங்க சார். ஒரு பொருளுக்கு ஒரு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லக்கூடிய உச்சரிப்பு, அதே போல அதுக்கு வடிவம் சொல்றாங்க இல்லைங்க சார். அதுக்குதான் அதுக்கு மிளிர் ஊட்டுதல்னு சொல்லுவாங்க. அத போல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்த ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆழமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வெளிப்படுத்திக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. இன்னும் நம்ம அதிகப்படியா நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது சார். இப்படி வரப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு செல்வந்தர் நிலை அடைய வந்திருக்கோங்கிறது ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியுது சார். இப்ப அவர் ஒரு விஷயம் நேத்து பாடம் எடுத்தப்ப சொன்னாரு, நேரத்தை எண்களாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேரத்தை எண்களாக பயன்படுத்தும் போது நம்ம எத்தனை மணிக்கு வரோம், எத்தனை டைமுக்கு நம்ம வந்துடுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ள ஒரு அலர்ட் வந்துருதுங்க. எத்தனை மணி 5:15 வந்துடுறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் மணி 4:45 நான் உள்ள வந்தேன். நம்ம தயார் நிலையில இல்லாதனால வீடியோவை ஆன் பண்ண முடியல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் வருது, எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம இன்னும் வரலையே, அந்த டைமுக்குள்ள உள்ள போயிரும்னு. அப்போ அந்த நேரத்தை எண்களா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரி பாத்தீங்கன்னா நமக்கு ஆழமா புரியிறப்போ அந்த டைமுக்குள்ள வந்துடணும்ன்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது காலமா பயன்படுத்தலாம்னு சொன்னாரு, குறியீடா பயன்படுத்தலாம்னு சொன்னாருங்க. எழுத்துக்களை வந்து ஒளி வடிவத்தில் வரி வடிவத்தில் பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அளவீடா பயன்படுத்தலாம்னு சொன்னாரு, ஒழுங்கீடாக பயன்படுத்தலாம்னு சொன்னாருங்க, கணக்கீடாக பயன்படுத்தலாம், மதிப்பீடாக பயன்படுத்தலாம், வடிவங்களாக பயன்படுத்தலாம். அப்போ அவர் ஒவ்வொரு இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு அதை பத்தின விஷயங்கள் புரியல, தெரியல. எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த வகுப்புக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்துக்கூடிய அந்த ஒரு வரியில பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஒன்றிணைந்துடுறோம் சார். ஒன்றிணைந்துடுறப்போ நமக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் நல்லா புரியுது. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதா இருக்கு சார். அதாவது தினம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸுக்கு சீக்கிரம் வந்துடணும், நமக்கு முன்னாடி இருக்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ள இருக்கு சார். இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி மேடம், நன்றி மேடம். அதாவது ஒரு அன்பான வேண்டுகோள், அவர் சார் வந்து குறியீடால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 ஜீவன் குறியீடு போட்டோம். அது ஒன்று நாராயணன், ஒன்று அருணகிரி. எங்கள் பேருக்கு முன்னாடி குறியீடு போட்டிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான குறியீடு எது அப்படின்னு பழக ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம செயல்படுத்தினாதான், நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், நம்ம படிச்சதை நம்ம கொஞ்சம் செயல்படுத்தணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு. அதை சொன்ன சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இப்போ 4:30 மணிக்கு எந்திப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். இப்போ 4 மணிக்கு எந்திக்கிறேன். ஒரு சின்ன மாற்றம் தான். அப்படி நம்ம ஒரு நாளைக்கு அப்போ 4 மணிக்கு எந்திக்கும் போது, நான் 7 மணிக்கு எந்திரிச்சால் 4 மணிக்கு எந்திக்கும் போது ஒரு 3 மணி நேரம் நம்மளால சேமிக்க முடியுது. 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வேஸ்ட்ன்னு தெரியாமையே நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அது ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்தனையா நம்ம மாத்திரம் 3 மணி நேரம் கிடைக்குது. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம பெரிய ஒரு மாற்றத்துக்கு அது என்ன படிக்கல் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம குறியீடுகளை நம்ம பயன்படுத்துவோம். ப்ளஸ் எல்லாருமே நம்பர், இப்போ நான்லாம் நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சார் சொன்ன மாதிரி யார்த்தையாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன்னா 1வது பாயிண்ட் இது, 2வது பாயிண்ட் இது, 3வது பாயிண்ட், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஏன்னா சார் டெய்லி கேட்குறோமா எண்களை பயன்படுத்துங்கள், அது வரிசைப்படி பண்ணுங்கள். அது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் மக்கள்லாம் வந்து
இந்த வருஷப்படி முக்கியம். இது எழுதிதான் இது எழுதணும், இது எழுதிதான் இது எழுதுன்னு சொல்லும் போது நம்ம இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அப்படி சொல்ல என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு 1ஆம் நம்பர் சொன்னா இந்த பாயிண்ட், 2ஆம் நம்பர் சொன்னா இந்த பாயிண்ட், 3ஆம் நம்பர் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துருது. இந்த எண்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வாழ்க்கைக்கு நம்ம கூடயே வருது. இது என்னோட கருத்து. நானும் பழக ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். வேற அடுத்தது யாரு பேசணும்? ஐயா ஏழுமலை. வேலுமலை பேசுங்க சார். இட்லிக்கும் தோசை என்னங்க ஐயா வித்தியாசம்? என்ன சார்? கேக்குதா? இட்லிக்கும் தோசை என்னையா வித்தியாசம்? ஒண்ணு தடிமனா இருக்கு, ஒண்ணு மெல்லிசா இருக்கு. இல்ல அப்புறம் இட்லி ஆவியில வெங்கிறோம், தோசை ஆவியில வேகல. அப்புறம் ஐயா இட்லி வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணணும், தோசையை விட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டாம், தோசை கிடைக்கும். ஒண்ணு சின்ன வட்டம், இன்னொன்னு பெரிய வட்டம் சார். சரி, ஐயா வந்துறதுக்கு முன்னாடி நான் அது விளக்கமாக சொல்லிடுறேன். இட்லி வந்து ஒரே மாவு தான், ஒரே மாஸ்டர் தான், ஒரே நெருப்பு தான். ஆனா இட்லி தன்னை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது, அதனால 5 ரூபா தான் விற்குது. தோசை இந்த உலகத்தை இயன்றவரை முயற்சி செய்து பறந்து பார்க்கிறது, அதனால 45 ரூபா விற்குது. மாறுபாடு புரியுதுங்களா? இட்லி தன்னை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது. இவ்வளவு நாள் நாங்கள் அப்படித்தான் எங்களை ஒரு இடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். இன்று முதல் தோசையா இந்த உலகத்தை பறந்து பார்ப்போம். காலையில அந்த வீடியோ முடியும். கிணற்று தவளையா இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. உலகத்தை பாருன்னு சொல்றீங்க. அப்ப இட்லியா இருக்காதுங்க, தோசையா மாறுங்க. தோசையா பறந்து விழுந்திருந்தால் மட்டும்தான் வெள்ளை கூட வித்தியாசப்படுகிறோம். நாம் உயர்வும் தாழ்வும் அப்படித்தான். நீங்க இட்லியா இருக்க வேணாம், பறந்த உலகத்துல பறந்து பாருங்கள் தோசையான்னு அசோக்குமார் ஐயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம். நாம போற விஷயங்களா இப்ப அம்மா கிட்ட பேசும்போது கூட அம்மாவுக்கு வந்து வருத்தப்பட வேண்டாம், நீங்க சொன்ன அந்த 16 விஷயங்கள்ல கூட நம்பரை இன்றும் சேர்க்க வேண்டும். ஓகே சார். அதனால தவறுதலாய் கொள்ள வேண்டாம். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்படி ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி, மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொன்னங்காட்டி பரவாயில்லைங்க, நீ அசோக்குமார் சார் சொல்லாம நீங்க. அசோக்குமார் சார், நீங்க என்ன நாங்க பேசுறத பார்த்து வரவே மாட்டேங்கிறீங்க? மணி 1/2 மணி நேரம் ஆச்சு. இல்ல கத்துக்குட்டிகளா பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்க மாஸ்டர் வரலன்னு சொல்லி. கிளாஸ் அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். நீங்க எல்லாம் பேசுறது கேட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா நேரடியா பாக்குறத விட மறைந்திருந்து பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல்ல டீச்சர் வர்றதுக்கு லீவ் போட்டிருப்பாங்க, தெரியாது. அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், கிளாஸ்ல மானிட்டர்னு இருப்பாங்க, லீடர், அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இப்ப அது மாதிரி எல்லா ஆட்கள்கிட்டையும் ஒவ்வொன்றா பேச சொன்னா கண்ட்ரோல் ஆயிரும். யாரையாவது பேச சொல்லுன்னு வச்சுக்கீங்களா, அங்க சலசலப்பா இருக்கும், கிளாஸ் அமைதியா இருக்காது. இது வந்து ஆனா நீங்க எல்லாரும் பேசுறதுல நான் கவனிச்ச விஷயம் என்னதுங்களா, சொல்லுங்க சார், நாங்க திருத்திக்கிறோம் அடுத்த தடவை. இல்ல அதுதான் என்ன கவனிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அகலமாக உழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆழமாக உழுவதை காட்டிலும் அகலமாக உழுது கொண்டிருக்கிறீர்கள். நீங்க முதல் ஆண்டு, இந்த செல்வச்சந்திரனுடைய முதல் ஆண்டு எப்படி இருக்கணும்னா, ஆழமாக உழ வேண்டும். ஆழமாக உழுத பிறகு அகலமாக உழுதீர்கள் என்றால் சிறப்படையும். அது புரியல சார், நீங்க சொல்லுங்க, அது நாங்க என்ன பண்றோம்னு. ஆழம்னு அகலம்னு எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க சார்? கான்செப்ட பத்தியா? மந்திரம் என்றால் என்ன? இது சார் மந்திரம். மந்திரம் என்பது வார்த்தை தான், உச்சரிக்க அது மந்திரமாக மாற்றப்படுகிறது. அதாவது ஓராண்டுகளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்ப வார்த்தைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தைகளை பலமுறை சொல்வது போல ஆகிவிடும். இப்ப உங்ககிட்ட 1 மணி நேரம் பேச சொல்றேன்னு வச்சுக்கோங்க நாராயணன் சார், எது வேணாலும் பேசலாம்னா நீங்க பேசிட்டே இருப்பீங்க.
ஆனா இப்போ ஒரு 100 வார்த்தை கொடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு இந்த வார்த்தைகள்ல தான் பேசணும்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல கஷ்டமா இருக்கும். அந்த 100 வார்த்தை தான் திருப்பி திருப்பி பேச முடியும். ஆமா கரெக்டா? ஆமா அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆழமாக செல்வதற்கு உங்களுடைய சிந்தனைகளை வந்து இப்ப விரிவடைச்சிட்டு இருக்கிறீங்களா, விரிவடையாம ஆழப்படுத்தணும். எப்படி ஆழப்படுத்தணும்னா, இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்களா நீங்க எல்லாரும்? ஆமா. நம்முடைய செல்வச்சந்திரனுடைய தாரக மந்திரம் என்ன? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஓகேவா? திலகம் அம்மா? சார் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையோடு இணைந்திடுங்கள். தப்பு. 1 நம்பிக்கையை பயன்படுத்துங்கள், 2 எண்ணிக்கையை நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், 2 எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், 3 இயற்கையை இணைத்திடுங்கள். இல்லைங்க, இல்ல. இங்க வந்து நம்பர் வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மந்திரம். சரி 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 நம்ம வரியா பார்க்கும்போது 3 வரியா பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால 1 2 3 இங்க வேண்டியது இல்ல. சரி இது ஒரே மந்திரம் தான் இது. திலகம்மா மீண்டும் சொல்லுங்க. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். முதல்ல என்ன சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க, வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருச்சு சார். என்ன சார் இயற்கையோடு இணைந்திடுங்கள்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ம். தடவை. ம். 2வது தடவை சொல்றப்ப இயற்கையை இணைத்திடுங்கள்னு சொன்னாங்க. ம். ஓகே, சிறப்பு. ஹாப்பி கனெக்ட் சார். இயற்கையின் அடிப்படை 3 விதிகள் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை இயற்கையின் அடிப்படை 3 விதிகள் என்ன? என்ன சார்? இயற்கையின் அடிப்படை 3 விதிகள் என்ன? இயற்கையின் சார் தெரியலைங்க சார். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியே நிறைய விஷயங்கள் இப்ப உள்ள போயிட்டு இருக்குது. சிவபாலன் சார், சக்தி. இயற்கையின் அடிப்படை 3 விதிகள் என்ன? தெரியல சார். வேலுமதன் சார். ஆக்க சக்தி. இருங்க ஐயா, நீங்க வேலுமதன் ஐயா, அமைதியா இருக்கணும். நாராயணன் சார் சைலண்டா இருங்க. வேலுமதன் சார். ஐயா எனக்கும் தெரியலங்க ஐயா. அன்பு செல்வன் சார். ஆக்க சக்தி, இயக்க சக்தி, ஈர்ப்பு சக்தி. சரி, ஏழுமலை ஐயா ரொம்ப நேரம் கை தூக்குனாரு, அதனால வாய்ப்பு கொடுத்துருவோம். ஆக்க விதி 1 ஆக்க விதி, 2 இயக்க விதி, 3 ஈர்ப்பு விதி. இப்போ அன்பு செல்வன் சொன்னதுக்கும் ஏழுமலை ஐயா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர் சொன்னார், நம்பர் எண்ணிக்கையை பயன்படுத்தினாரு. இல்ல, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நான் கேட்டது இயற்கையினுடைய அடிப்படை 3 விதிகள். இயற்கையினுடைய அடிப்படை 3 சக்திகள்னு சொன்னாதான் அன்பு செல்வன் ஐயா சொன்னது சரி. நான் விதிகளை கேட்கும்போது அவர் சக்திகளை பத்தி பேசுறாரு. ஆனா அத ஏழுமலை ஐயா உள்வாங்கி 3 விதிகளை சொன்னாரு. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புறதுதான், நீங்க செல்வந்தன் ஆகுறீங்கன்னா உங்களுடைய பாதையில நீங்கள் செல்வந்தன் ஆவதற்கு உங்களுடைய கவன குவிப்பு கூர்மை ரொம்ப அவசியம். அப்போ நாம இன்னும், அதாவது இதுக்கு பேரே இயற்கையினுடைய அடிப்படை 3 விதிகள்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாடத்திட்டத்துல இன்னும் அடிப்படையிலே இருக்கிறோம். இன்னும் இதுக்கு மேல கட்ட வேண்டிய பில்டிங் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்மளுடைய அருணகிரியா அற்புதமான வீடியோ எடுத்து போறாரு. உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒண்ணு ரைட்டு டேர்ன் பண்ணிடுறோம், இல்ல லெஃப்ட் டேர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, நாம இப்ப இங்க சொல்லி கொடுக்கறது என்னன்னா, நீங்க முழுமையா ஆன்மீகத்து பக்கமும் சாயக்கூடாது, முழுமையா அறிவியல் பக்கத்துக்கும் சாயக்கூடாது. 2த்துக்கும் நடுநிலையா இருந்தீங்கன்னா செல்வந்தன் ஆக முடியும்.
இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இது வந்து எப்படின்னா ஒரு கலை கூத்தாடி 2 கம்பத்துக்கு மேல இருக்கிற கயிறு இருக்கு பாருங்க, அது மேல ஏறி நடக்கிறது போல செல்வந்தன் ஆவறதுன்றது. அப்போ லெஃப்ட்ல சாஞ்சாலும் விழுந்துருவீங்க, ரைட்ல சாஞ்சாலும் விழுந்துருவீங்க. நீங்க என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டா நிக்கணும். அங்கதான் பல பேரால நிக்க முடியறதில்ல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆன்மீக கருத்து வந்தா உடனே நம்ம அத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்னாடி போயிடுறோம். ஒரு அறிவியல் கருத்து வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி போயிடுறோம். எம்.ஆர். காப்மேயர் அவர் எழுதி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற 4 அற்புதமான புத்தகங்கள். என்னென்ன புத்தகம் காப்பிக்கணும் சார் தெரியுமா? இருக்கா இல்லைங்க உங்ககிட்ட? சார். சொல்லுங்க காப்மேயருடைய புத்தகம் இருக்குதா? சார். இல்லைங்க சார். காப்மேயரோடது இல்லைங்க சார். ஒரு புத்தகம் கூட இல்லையா? இல்லைங்க சார். சரிங்கய்யா. நான் ஒரு காலத்துல யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்த புத்தகம் எம்.ஆர். காப்மேயருடைய புத்தகம் தான். யாராவது சரி நான் புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கட்டும்னு கேட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற புத்தகம் அதுதான். இப்போ என்ன புத்தகம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற புத்தகம் திருக்குறள். இப்போ 2வது இடத்துக்கு படிச்சது. அது என்ன புத்தகம் அப்படின்னா எம்.ஆர். காப்மேயர் எழுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற 4 புத்தகம். கண்ணதாசன் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிற புத்தகம். ஒன்று எண்ணங்களை மேம்படுத்துங்கள். ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் படிக்கலாம். முதல்ல இருந்து படிச்சுட்டு தான் போனா தான் புரியும்ன்றல, எந்த பக்கத்துல இருந்தாலும் படிக்கலாம். 2வது புத்தகம் இதோ உதவி. 3வது புத்தகம் நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி. 4வது புத்தகம் செல்வந்தர் ஆவது எப்படி. அப்படின்னு 4 புத்தகம். பாருங்க மில்டன் ராஜசேகர் ஐயா கையில வச்சிருக்கா பாருங்க, செல்வந்தர் ஆவது எப்படி. இது எம்.ஆர். காப்மேயருடைய புத்தகம். ஐயா அதை பிரிச்சு முதல்ல இருக்க அட்டப்படத்திலேயோ இல்ல கடைசி அட்டப்படத்தையும் காமிங்க. ஓ இப்ப புத்தகம் போட்டாங்களா? கடைசி அட்டப்பக்கம் போங்கய்யா. இல்ல இல்ல அந்த கடைசிக்கு முன்பக்கம் உள்ளார. இங்க எங்கேயாவது பெருக்கல் பிளஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா? இந்த புத்தகத்தை உள்ள திறந்து பாருங்க. பெருக்கல் இன்ட்டு பிளஸ். புத்தகத்தினுடைய அடிபாகத்திலேயோ ஓரத்திலேயோ அது சரியா தெரியல சார் எனக்கு. அப்படியா? முன்ன காப்மேயர் போட்டுட்டு அதுக்கு எதிர்த்த மாதிரி இப்ப 4 புத்தகத்தை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அது இருக்கும். இப்ப அந்த இடத்துல அந்த 4 புத்தகம் இருக்கு சார், இருக்கு சார். இருக்கா? எங்க இருக்கு? கீழே சார். அதாவது பெருக்கல் பிளஸ். பெருக்கல் பிளஸ். காட்டுங்க அது. எல்லா இடத்துலயும் இருக்கு சார். எந்த இடத்துல இருக்குது? கடைசியில. எந்த பக்கம் கடைசியில? காப்மேயர் பக்கத்துலயா? ஆமா ஆமா சார், அவருடைய போட்டோ கீழே லாஸ்ட்ல இருக்கு. அதை காட்டுங்க கரெக்டா. அதான் சார். தெரியுதுங்களா யாருக்காது? எனக்கு எப்படி காட்டுறதுன்னு சரியா தெரியல. இல்ல கொஞ்சம் உயரமா காட்டுங்க. அது ஃபேஸ் அது தெரிய மாட்டேங்குது. அதான் சார், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் சார். நீங்க ஒரு போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போட்டுருங்க, அந்த இதை மட்டும், அந்த பேஜை மட்டும் போட்டுறேன் சார். போட்டுறேன். கிட்டத்தட்ட அமெரிக்காவில வந்து ஒரு 140 கம்பெனிகளுடைய அட்வைசர் அவரு. சார் முதல்ல என்ன சொன்னீங்க சார்? எண்ணங்கள் புக்கு பேரு. 1வது புத்தகம் எண்ணங்களை மேம்படுத்துங்கள். எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 2வது இதோ உதவி. இது ஒரு உதவியா? இதோ உதவி. 3வது புத்தகம் நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி. 4வது புத்தகம் செல்வந்தராவது எப்படி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆர்டர்ல இது ரொம்ப முக்கியமான ஆர்டர். இது
ஃபர்ஸ்ட் எண்ணங்களை மேம்படுத்துங்கள். ரெண்டாவது, அதுல இதோ உதவின்னு சொல்லியிருக்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா என்னென்ன வழிமுறைகள் சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது, நீங்கள் விரும்புவது இதுவானாலும் அடைவது எப்படி. இந்த 3 புத்தகத்தையும் படிச்சுட்டு அப்புறமா செல்வந்தராவது எப்படின்னு படிச்சீங்கன்னா தான் அது முழு பயனை தரும். ஏன்னா பல பேர்கிட்ட அந்த செல்வந்தராவது எப்படின்ற புத்தகம் மட்டும் இருக்கிறது. அதுக்கு ஆரம்ப புத்தகம் எதுன்னா எண்ணங்களை மேம்படுத்துங்கள். இன்னைக்கு ஜனவரி 26 எல்லோருக்குமே நம்முடைய இந்திய தேச திருத்தாயினுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின அன்னைக்கு நம்ம டெல்லியில போய் பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த அணிவகுப்பு இருக்கு பாருங்க, எல்லோருமே மனிதர்கள் தான். நம்மள ஒரு 10 பேர் நிக்க வச்சுட்டு அவளை ஒரு 10 பேர் நிக்க வச்சோம்னா நாம தாறுமாறா நடப்போம். ஆனா அவங்க நட இருக்கு பாருங்க, அந்த 10 கால்களும் எடுத்து வைக்கிறது இப்படி ஒரு போலவே இருக்கும், ஒரு சேர் இருக்கும் அந்த அணிவகுப்பு. அவங்க திரும்புறது, அவங்க நடக்கிறது, அவங்க வேகமா பார்க்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே டைமிங் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க அருணகிரி சார். அதான் ஒரு வரி செய்தியா சார். ஆக்சுவலா வந்து நவம்பர் 26 1949 வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். ஆனா ஜனவரி 26 1950 இருந்து தான் நடைமுறைக்கு கொண்டு வரோம். அது ரீசன் என்னன்னா, ஃப்ரீடம் ஃபைட்ல ஜனவரி 26 பூரண சுவராஜ் வேணும்னு சொல்லிட்டு காந்தியர் அவர்கள் போராடிய அந்த காரணத்தினால அந்த 26 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அந்த நாள் தான் இன்னைக்கு. ஆனா நவம்பர் 26 அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் கான்ஸ்டியூஷன். அடாப்ட் பண்ணிட்டோம். ஆனா அது அமல்படுத்தப்பட்டது அமல்படுத்தப்பட்ட நாள் இன்னைக்கு. அதுக்கு ரீசன் வந்து பூரண சுவராஜ் அப்படின்னு நடந்தது நம்மளோட சுதந்திர போராட்டத்துல. அந்த நாளை இல்ல, ஆக்சுவலா வந்து 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 24 தேதி. ஆனா நம்ம அறிவித்தது 26. இல்ல சார், நவம்பர் 1949 நவம்பர் 26 வந்து கம்ப்ளீட் பண்ணி அடாப்ட் பண்ணியாச்சு. அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து அமல்படுத்தப்பட்ட நாள் தான் இன்னைக்கு நாள். அதுக்கு காரணம் வந்து பூரண சுவராஜ் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடந்தது ஃப்ரீடம் ஃபைட்ல. அதை ஞாபகார்த்தமா வச்சு இந்த நாள்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் சார். நன்றி. நீங்க சொல்றது ரைட்டு சார். அவர் என்ன சொன்னார், 24 அதை அறிவிச்சு அமல்படுத்திட்டாங்க, ஆனா டிக்ளேர் பண்ணது 26 அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றது ஒண்ணு, அந்த இடத்துல அமல்படுத்திட்டாங்க, ஆனா அது நடைமுறைக்கு வரல. சார் என்ன சொன்னார், 24 நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி 24 வச்சு 26 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களா சார் இந்த அணிவகுப்பு, இது வந்து 1 மந்த் 2 மாசத்துக்கு முன்னாடியே அது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேஜர் சார் இருக்காரு, மேஜர் சார் அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொன்னாங்க. இல்லைங்க, நான் அதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதை செய்யறது வந்துன்னா இந்த குடியரசு தினத்துக்கான ஒத்துகை தான். இதை முதல்ல இருந்தே அவங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்பதான் அது வரும். 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தா வராது. 2 மாசத்துக்கு முன்னாடி நான் இது மட்டும் தான் குடியரசு தினத்துக்காண்டி தனியா குடியரசு தினத்துக்கான ஒத்திகை எடுப்பாங்க. அந்த எல்லாம் சரியா வருதானே. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி அவங்க எல்லாருமே அந்த ஒரே பேட்டர்ன்ல காலை எடுத்து வைக்கிறது, திரும்புறது, நடக்கிறது, அந்த வேகம், இல்ல துப்பாக்கி தூக்கி கையில வைக்கிறதுன்ற மாதிரி கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சேர இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்க செல்வ சிந்தனைக்குள்ள வந்துட்டா ஒரு கேள்வி கேட்டா எல்லார்ட்ட இருந்து ஒரே மாதிரி பதில் வரணும் எனக்கு. அது ஏன் வரலன்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்ல, நாம இங்க இருந்து கிடைக்கிற அறிவு வைத்துக்கொண்டு நாம வந்து தேடுதலை அதிகப்படுத்திட்டே இருக்கிறோம், விரியிறோம். இப்ப நீங்க விரியக்கூடாது. நீங்க குறைஞ்சது 1 ஆண்டுகளுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஆழப்படுத்தணும். ஆழப்படுத்தி இதை மந்திரம் மாதிரி உள்ள போய் செட் பண்ணிடணும் உங்களுக்குள்ளர. எப்ப கேட்டாலும் தூக்கத்துல எழுந்திரிச்சு கேட்டாலும் அப்படியே உங்ககிட்ட இருந்து அப்படி தானே வரணும். அதுக்கு ஒரே ஒரு அடுத்த நாளையிலேருந்து இந்த பயிற்சியில என்ன பண்ண போறோம், இந்த வீடியோ போறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஒரு 15 நிமிடம் நான் என்ன சொல்றேன், நம்ம முதல் நாள் என்ன லெசன் எடுத்தோம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த ஆழமா போகலாம். இப்ப கேட்டீங்கல்ல, இப்போ தாரக மந்திரம் கேட்டா எல்லாரும் சொல்ல வந்துட்டோம், அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிட்டோம்.
அப்புறம் ஆக்க வீதி, அப்படி ஒவ்வொன்றும் டாபிக்கே ஒரு 10 நிமிஷம் பேசும்போது டெய்லி கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரே கருத்தா வரும். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே கருத்து சொல்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். நீங்க சொல்றது கரெக்ட். வேற ஏதோ போட்டு மித்த நிகழ்ச்சியே கேட்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சியில வரும்போது இந்த நிகழ்ச்சியில நடந்ததை திருப்பி திருப்பி அசை போடும் போது நீங்க சொல்ற மாதிரி ஒரே கான்செப்ட்ல வந்துரும். அது என்னோட கருத்து. இது ஒத்துண்டு இல்ல இப்ப ஏன்னா அருணகிரி ஐயா தேடி போடுற வீடியோ எல்லாம் ரொம்ப சூப்பரான வீடியோ. அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. சரிங்களா? ரெண்டாவது வந்துன்னா இல்ல இல்ல ரெண்டாவது அந்த லெவலுக்கான புரிதல் இருக்குனால தான் அவரால் தேட முடியுது. புரியுதுல்ல? எல்லாராலையும் அப்படி தேட முடியாது. யூடியூப்ல இல்லாத வீடியோ கிடையாது. எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. ஆனா நமக்கு அந்த தேடலுக்கான லெவல்ல நம்ம இருக்கிறோமான்னா இல்ல. இல்ல. ருத்ரன் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். சில எழுத்தாளர் ருத்ரன் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். என்ன புத்தகம்னா தேடாதே தொலைந்து போவாய். தேடாதே தொலைந்து போவாய். ருத்ரன்னா அந்த மனநல ஆலோசகர் அந்த அவரா சார்? ஆமா. அவரு தானா? ஓகே ஓகே ஓகே. அவர் பயங்கரமா பேசுறாரு. இல்லதான். தேடாதே தொலைந்து போவாய். ரொம்ப அற்புதமான புத்தகம் சார். அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புரியாது. சரிங்களா? ஆனா அந்த ஆழம் இருக்கு பாருங்க. அது புரிஞ்சவங்க படிச்சாங்கன்னா ரொம்ப சின்ன புத்தகம். என்னமோ மனுஷன் எழுதிருக்காயா? நாம எதையும் சுத்தி வளைச்சு சொல்ல வரதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டானே மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நான் இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா அதுதான். அப்போ நாம தாரக மந்திரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நம்ம கிட்ட. ஏழுமலையா நம்பிக்கையை எப்படி பலப்படுத்துவது? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நம்பிக்கை தெரியல எனக்கு. அவ்வளவுதான். வேலுமதன் சார். ஐயா ஒரு செயலை நான் நினைச்சிட்டு அதை தொடர்ந்து முயற்சிப்பது, அதை 100% அடையிற வரைக்கும் அதை முயற்சி பண்ணி அதை அடைவதுதான் நம்பிக்கையை பலப்படுத்துது ஐயா. சரி, சிவபாலன் சார். தெரியல சார். ஹாப்பி கண்ணன் சார். சார் கண்டிப்பா சார் தெரியலைங்க. அதுதான் நாம இங்க செல்வந்தனாகிறதுக்கு என்ன கொடுத்தோமோ அதை விட்டுட்டு அறிவியல் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது வளர்த்துக்கணும். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் வளர்த்துக்கணும். ஆனா என்ன தெரியுங்களா, மையப்புள்ளியை மறந்துடக்கூடாது. எல்லாமே செல்வந்தர் ஆகிறதுக்கு தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணோம், வீட்டுல சமைக்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஒரு முக்கியமான காய்கறி இருக்காது, உடனே அதை வாங்கிட்டு வர சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. நான்லாம் பல தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எதை வாங்கிட்டு வர சொன்னா அதை மறந்துடுவேன், மற்ற எல்லா காயும் வாங்கிட்டு வந்திருப்பேன். வீட்டுக்கு போன பிறகு திரும்ப கேட்பாங்க, அதை வாங்கிட்டியா? ஐயோ ஐயோ, நான் அதை மட்டும் தானே வாங்கல, மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டேனே. அப்ப எதுக்காக போனோமோ அதை மறந்துடுவோம் நாம. அதே மாதிரி நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னா செல்வ சிந்தனைக்காக வந்திருக்கீங்க, செல்வந்தர் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பார்வைகள் எல்லாம் விசாலமாகறதுல சிறப்பு. ஆனா மைய புள்ளியை மறந்து விடக்கூடாது. அப்போ நம்பிக்கையை எப்படி பலப்படுத்துறதுன்னு கேட்டா, மத்தவங்க மாதிரி நாம இது செஞ்சா பலப்படுத்தலாம், அதை செஞ்சா பலப்படுத்தலாம்ன்றது வெளியில இருக்கிறவங்களுடைய பொது கருத்து. ஆனா உங்களுக்கு தெரியணும், நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது, எண்ணிக்கையால் நம்பிக்கை பலப்படுகிறது. இதெல்லாம் மந்திரமா உங்களுக்குள்ள போய் உட்காரணும்ன்ற நானு. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மில்டன் ராஜசேகர் ஐயா. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் தொடர்பு வந்து அவனுடைய அன்பு சார்.
அன்பு. மேஜர் நாராயணன் சார். மேஜர் நாராயணன் சார். லக்ஷ்மி அம்மா. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு என்ன? தேவைகள். கலைச்செல்வன் ஐயா. 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 ஆறுதல், 6 வழி. இல்லையா? அதுல கொஞ்சம் பேட்டர்ன் மாத்திட்டீங்க. அதுக்கப்புறம் ஆறுதல். இல்ல 6 ஆறுதல். 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வழி, 6 ஆறுதல். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். அவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம இந்த டிடிபி சென்டர்ல போனீங்கன்னா அந்த டைப் பண்ணுவாங்க வேர்ட்ல டைப் பண்ண உடனே நமக்கு எதெல்லாம் அதுல ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் போல்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இல்ல அதே வார்த்தை தான் கொஞ்சம் போல்டு பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் நீங்க போல்டு பண்றீங்களோ அதெல்லாம் லேசர் பிரிண்டர் என்ன பண்ணுதுங்களா, அந்த இடத்துல மட்டும் மைய 2 தடவை கோட்டிங் போடும். சரிங்களா? ஒரு பிரிண்ட்ல விடாது, 2 தடவை கோட்டிங் போட்டாதான் அது அப்படியே கொஞ்சம் தடிமனாடும், போல்டு. அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுடைய நீங்க எழுதி வச்சிருக்கிறதுல எதெல்லாம் மந்திரமா எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள மாறவே கூடாது. சரி, இந்த 6 அப்படிங்கிறது எங்க சார் இருக்குது? ஆன்மீகத்துல இருக்குதா, அறிவியல்ல இருக்குதான்னா இது செல்வந்தர் ஆகிறதுக்கு வேணும். இது ஏன்னா உங்களுக்கு நீங்க செல்வந்தராகன்னா ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்றது டார்வினுடைய கொள்கை கிடையாது, நியூட்டனுடைய லா கிடையாது. சரிங்களா? ஒரு செல்வந்தன் ஆகணும்னா உங்களுக்கு ஏன் இன்னொரு மனுஷன் தேவை? அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கான தொடர்பு எப்படி ஏற்படுகிறது? ஏன்னா இப்ப அதை வச்சுதான் நீங்க செல்வந்தன் ஆக போறீங்க போது அந்த இடத்துல நான் பார்க்கிறது இந்த 6 விஷயம். 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். அப்போ உங்களுக்கான பணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னா சமுதாயத்துல மக்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இந்த 6ல ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அவளுக்கு, இல்ல இந்த 6ல எதையோ ஒண்ணு அவளுக்கு பூர்த்தி செய்யணும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மீண்டும் மீண்டும் வார்த்தைகளாக மந்திரங்களாக ஒழிச்சுட்டே இருந்ததா என்ன ஆகுன்னா மனம் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுல்ல? இப்போ நான் கலைச்செல்வன் ஐயா கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறேன். பலவிதமான காய்கறிகள்ல பதார்த்தங்கள் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் வச்ச உடனே சரிங்களா, விருந்தோம்பலுடைய சிறப்பு என்னதுங்களா, விருந்தினர் கேட்டு உபசரிக்க கூடாது, அவர் சாப்பிடுறத பார்த்து உபசரிக்கணும். அப்போ எந்த பதார்த்தத்தை விரும்பி சாப்பிட்றாரோ அதை மீண்டும் மீண்டும் கொடுக்கணும். அதுதான் விருந்தோம்பலுடைய சிறப்பு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா நீங்க எந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறீங்களோ அந்த வார்த்தைக்கு அது வலிமை சேர்க்கும். செல்வந்தனாவதற்கு சிந்திக்க வேண்டும்னு பல சிந்தனையாளர்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வெறும் சிந்தனை 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 தான் சொன்னாங்களே தவிர, நான் என்ன பண்ணேன்னா நம்முடைய ப்ரோக்ராம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு பேரு என்ன பேருன்னா செல்வ சிந்தனை. செல்வந்தனாகிறதுக்கு சிந்திக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வார்த்தையோட சேர்த்து சொல்லும் பொழுதுதான் நம்ம எதை சிந்திக்கணும்னா செல்வத்தை சிந்திக்க வேண்டும், செல்வத்திற்காக சிந்திக்க வேண்டும், செல்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டும்ன்ற பொருள் நேரடியாக கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்றோம், செல்வ சிந்தனை செல்வ சிந்தனை செல்வ சிந்தனை செல்வ சிந்தனை. இப்ப யாருமே என்ன பண்ணல, வெறும் சிந்தனைன்னு நம்ம சொல்றதே கிடையாது. அதே போல இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம வணக்கம் சொல்லியிருக்கோம், குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கிறோம்,
ஆனா இந்த பயிற்சிக்குள்ள வந்த பிறகு நம்ம அவங்களுக்கு சொல்றது இதுங்களா, காலை செல்வ வணக்கம். அப்போ வணக்கத்துல என்னங்க செல்வம்? அந்த ஒரு வார்த்தையை சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா மத்தவங்களை பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் எதுக்காக இதெல்லாம் செய்யறதுன்னா உங்க மனசுக்குள்ள அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான். ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும். ஏன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அந்த மாற்றம் முதல்ல உங்களிடமிருந்து நிகழ வேண்டும். அதனால இந்த ஓராண்டு 2024 ஓராண்டு இருக்கு பாருங்க. இப்ப 1 மாசம் முடிய போகுது. இந்த 1 மாசம் முடியும் போது நாம நமக்கு தேவையான ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டோமான்னு உங்களுக்கு தெரியணும். இல்லன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓராண்டு முடிஞ்சு, 2 முடிஞ்சு 3வது ஆண்டுல இப்ப நம்ம கலைச்செல்வன் ஐயா தொடர்புல நம்ம கூட பயணத்துல இருக்கிறாரு. அவருக்கு 1 வருஷம் புரியாத விஷயம்லாம் 2வது வருஷம் புரிஞ்சுது. 2வது வருஷம் புரியாத விஷயம்லாம் 3வது வருஷம் புரிஞ்சுது. அப்படிதானங்க ஐயா? ஆமாங்க, ஆமாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வார்த்தைகள மட்டும் கொஞ்சம் கவனித்து, அதுக்கான பொருள மட்டும் ஆழப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் 3 வருஷம் தேவைப்படாது. நான் அவர தவறா சொல்ல வரல. சரிங்களா? பிரபஞ்சம் என்னோட அவர இணைச்சு அப்படியே லைஃப் லாங் கொண்டு போணுன்றதுக்காக ஏதோ குடுத்துருக்குது. அதனால ஐயா அவர்கள் கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவரு வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு தன்னிறைவு அடைஞ்சுட்டாரு. இருந்தாலும் கூட பிரபஞ்சம் அவர் மூலியமா ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுது. அதனால தான் அவர வச்சிருக்குது. ஆனா நான் சொல்ல வர்றது நம்ம எல்லாருமே அவருடைய ஸ்டேஜ்ல இருக்கோமான்னா இல்ல. ஆனா நாம எல்லாருமே செல்வந்தன் ஆகியே தீரணும். நேத்து ஒரு குறள் நம்ம படிச்சோம் நம்ம. வள்ளுவம் காட்டும் செல்வச்சிதன்ல. என்ன குறள் தெரியுங்களா? எது நல்லாண்மை? ஆண்மைக்கும் நல்லாண்மைக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ தன்னுடைய பரம்பரையினுடைய வறுமையே ஒழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் மாறிடணும். திரும்ப அந்த ரிவர்சல் ஆகக்கூடாது. இந்த ஒரு கருவி ஒண்ணு இருக்குது. செயின் பிளாக்னு ஒரு கருவி. பார்த்திருக்கீங்களா யாராவது? செயின் பிளாக். பாத்துருக்கேன் சார். பார்த்திருக்கீங்க. சிவபாலன் சார் பார்த்திருக்கீங்க. வேற யாராவது பார்த்திருக்கீங்களா? கப்பல்ல நங்கூரம் இடுவாங்களா அதுவா இல்ல? இல்ல இல்ல சார். சார், நங்கூரம் சார், வேற. இது நானும் செயின் பிளாக். பாத்துக்கிறேன் சார். பொருட்கள் தூக்குறதுக்காக ஈஸியா தூக்குறதுக்காக பயன்படுத்துறது. ஆமா. பொருட்கள தூக்குறதுக்காக பயன்படுத்துறது. அதுல எப்படின்னா 2 செயின் இருக்கும். ஒண்ணு வந்து பொருளோட இணைச்சிருவாங்க. இன்னொரு செயின் எப்படி இருக்கும்னா, இன்னொரு பக்கம் அதே செயின் பிளாக்ல இன்னொரு பக்கம் இருக்கும். அது வந்து நம்ம 0 மாரி எங்கேயுமே வந்து என்ன இருக்காது. செயின் ஆரம்பம் முடிவு இல்லாம ஒரு ரவுண்டா இருக்கும் அது. அப்ப மீண்டும் மீண்டும் அத இழுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த செயின் பிளாக்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிட்ட மேல தூக்கும். சரிங்களா? அதுல என்ன அந்த சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயின நீங்க முன்னாடி இழுக்கலாமே தவிர, மீண்டும் பின்னாடி போகாது. அதான் அந்த செயின் பிளாக்னுடைய ஸ்பெஷல். அப்ப அது வெயிட் எப்படி தூக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் லிஃப்ட் பண்ணும். ஆனா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இத வேகமா நீங்க சுத்திக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே லிஃப்ட் பண்ணும். இது நெம்புகோல் தத்துவத்தினுடைய அடிப்படையில இயங்கக்கூடிய ஒரு கருவி. செயின் பிளாக்ன்றது. அப்போ அது வந்து எப்படி லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசையை கொண்டு நீங்க ஒரு பளுவ தூக்கும் பொழுது, மீண்டும் ரிவர்ஸ் ஆகாம அந்த செயின் வச்சிருக்காங்க. நீங்க நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது பூமியிலேருந்து ஒரு 1 அடிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, நீங்க விட்டுட்டீங்க. உங்களால முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா, திரும்ப அது ரிவர்ஸ் ஆகாது. நீங்க கிணத்துல இருந்து தண்ணி சேர்ந்தபோது கயிறு இருக்கு பாருங்க. அத இழுத்துட்டே வரீங்கன்னா, மேல பக்கெட்ட பிடிக்கிற வரைக்கும் நீங்க இழுத்தாகணும். சரி கொஞ்சம் கை வலிக்குன்னு விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பக்கெட் திரும்ப உள்ள விழுந்துரும். இது கிட்டத்தட்ட கயிறோட கோர்த்த ராட்டினம் இருக்கு இல்லையா? அந்த ராட்டினம் மாரி 2 செயின் இருக்கிற ராட்டினம் மாரி இருக்கும் இந்த செயின் பிளாக்ன்றது. ஆனா அது எப்படி பளுவ தூக்கும்னா, ஒரு பக்கம் நீங்க இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியா எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்தை தூக்கி நிறுத்தி அந்த பொருளை எடுத்த பிறகுதான் திரும்ப அதை ரிலீஸ் பண்ணி அந்த செயின் வெளியே எடுக்க முடியும்.
ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் இந்த கிளாஸ்ல அப்படின்னா, நாம இங்க உங்களை செல்வந்தர் ஆக்குறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நீங்க ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அதாவது உங்களுக்கு பாடமே 1 வருஷம். 1 வருஷம் நீங்க கத்துக்கிறதுக்காக செலவு பண்ண போறீங்க. அந்த ஒரு கருத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. அதுக்கு பிறகு அதை வச்சு நீங்க ஒவ்வொரு ஆண்டும் செயல்படணும். சரிங்களா? அப்படி செயல்பட்டு நான் இங்க கொடுக்கிற கேரண்டி என்னதுங்களா எல்லாருக்குமே ஒரு பொருளாதாரம் நமக்கு தேவை. செல்வந்தர் ஆகிறதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை. அதுக்கு நான் சொல்றது என்னன்னா குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாயை நீங்க அடைய முடியும். எப்பொழுது அடைய முடியும்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளாக தேவைப்படுது அதிகபட்சமா. எப்படி? சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி எல்லாம் போனோம்னா அந்த கியூ இருக்கு பாருங்க, அதுல நீங்க கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டியதில்லை. கியூல நின்ட்டாலே கியூல இருக்கிறவங்க தள்ளிட்டே போங்க. இல்ல ஜருகட்டி ஜருகட்டி ஜருகட்டின்னு கூவி தள்ளிட்டே போங்க. நீங்க அந்த கியூல இருந்தாலே போதும் உங்களை தள்ளிட்டு கொண்டு போய் சாமி காமிச்சு வெளியே கொண்டாந்துருவாங்க. நீங்க நகர வேண்டியதில்லை. நேத்து எல்லாம் தைப்பூசத்துக்கு அப்படிதான் முருகன் கோயிலுக்கு போறவங்க யாருமே அவங்களா நகர்ந்த மாதிரி தெரியல எனக்கு. ஒரு கூட்டம் அவங்களை தள்ளிட்டே போகுது. அந்த மாதிரி நீங்க இந்த கிளாஸ்க்குள்ள வந்தாச்சு, இந்த செல்வ சிந்தனைக்குள்ள வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்க சில செயல்பாடுகளை எடுத்துட்டீங்கன்னா இப்ப பிரபஞ்சம் உங்களை நோக்கி தள்ள ஆரம்பிச்சிடும். குறைஞ்சபட்சம் இல்ல இது அதிகபட்சமா 10 ஆண்டுகள்ல உங்களை ஒரு 100 கோடி ரூபாயை நான் அடைய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். எத்தனை கோடி? 100 கோடியை உங்களால் 10 ஆண்டுகளில் அடைய முடியும். ஆனா அதுவே நீங்க என்னன்னா இதுவே மந்திரம் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையினுடைய மந்திரம் ஆயிடுச்சுன்னா இது 7 ஆண்டுகளாக குறைக்கப்படும். இந்த மந்திரம் உங்களுக்கு யோகமம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு யோகம் மாறிச்சுன்னா இது 6 ஆண்டுகளா குறையும். இந்த யோகம் தியானம் மாறிடுச்சுன்னா 4 ஆண்டுகளாக மாறும். அந்த தியானம்ன்றது தவமா மாறிடுச்சுன்னா இது 3 வருஷத்துல கூட உங்களுக்கு சாத்தியம். ஆனா நான் சொல்றது அவ்வளவு எல்லாம் உங்களை போட்டு டைட் பண்ணலாம் நான் கொண்டு போக முடியாது. அதனால ஒரு 10 ஆண்டுகள் விளையாட்டா நீங்களை போய் அப்படி கொண்டு போய் அடையணும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது இங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் மந்திரங்களை போல எடுத்துட்டு மனசுல போட்டு அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கணும், உருவேத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப விதின்னு கேட்டா சக்தியை பேசுறாரு, சக்தி கேட்டா விதி சொல்றாரு. நம்பிக்கை எப்படி பலப்படுத்துறது? இத்தனை நாள் ஆகி இன்னும் ஐயோ அது தெரியலீங்களே. ஏன்னா நம்ம இன்னும் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே இப்போ அகலமாக உழ ஆரம்பித்து விட்டீர்கள். இப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு. சொல்லுங்க ராஜசேகர் சார். சார் 3 பாயிண்ட் சொன்னீங்க சார். செல்வந்தராக சிந்திக்க வேண்டும், அப்புறம் செல்வந்தத்தை அடைய சிந்திக்கணும், அப்புறம் செல்வத்துடன் சிந்திக்கணும். அப்படியா? இது கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. செல்வ சிந்தனை இல்ல, செல்வந்தராவதற்காக சிந்திக்க வேண்டும். சரிங்களா? சரிங்க சார். செல்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். சரி சார். செல்வத்தை சிந்திக்க வேண்டும். செல்வந்தராக சிந்திக்க வேண்டும், செல்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். மூணு சொன்ன இல்லையா? அதான் சார். வேற ஏதாவது எழுதிருக்கீங்களா? செல்வந்தராக பற்றி சிந்திக்க வேண்டும், செல்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், செல்வத்தை சிந்திக்க வேண்டும். இல்ல அப்படி இல்ல. அதாவது செல்வந்தராக சிந்திக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வந்தர் ஆவதற்காக சிந்திப்பது. அப்புறம் செல்வத்தை சிந்திப்பது, எதெல்லாம் செல்லும்னு சிந்திக்கிறது. 3
செல்வந்தராக சிந்திப்பது. அதுதான் முதல்ல சொல்லட்டுமே, செல்வந்தர் ஆவர் தானே. அது வந்து செல்வந்தர் ஆவதற்காக சிந்திப்பது, ரெண்டாவது செல்வத்தை பற்றி சிந்திப்பது, மூன்றாவது நீங்க செல்வந்தரா ஆயிட்டீங்கன்னா எப்படி சிந்திப்பீங்களோ அப்படி சிந்திக்கிறது. ஒரு செல்வந்தராக சிந்திப்பது, செல்வந்தர் ஆவதற்காக சிந்திப்பது இல்ல, செல்வந்தராக சிந்திப்பது. புரிஞ்சுங்களா ஐயா? ராஜசேகர் ஐயா புரிஞ்சுங்களா? ஒண்ணு செல்வந்தர் ஆவதற்காக சிந்திப்பது, ரெண்டாவது செல்வத்தை பற்றி எல்லாம் சிந்திப்பது, மூன்றாவது நீங்க செல்வந்தனா ஆயிட்டீங்கன்னா எப்படி சிந்திப்பீங்களோ அப்படி சிந்திக்கிறது. இப்போ அதுதான் செல்வந்தராக சிந்திப்பது. நாம சொல்லுவோம்ல, நீங்க உங்களை ஒரு ராஜா மாதிரி நினைச்சுக்கீங்க, உங்களை ஒரு சிஎம் மாதிரி நினைச்சீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செல்வந்தரா நினைச்சு சிந்திக்கிறது. கிளியரா? நன்றியா, நன்றி, நன்றியா. சரி, அதனால நாளிலிருந்து நான் உங்களை பாக்குறேன். நானு நீங்கள் அகலமாக ஒழுகிறீர்களா ஆழமாக ஒழுகிறீர்களா என்று. அப்புறம் கலைச்செல்வன் ஐயா, இந்த நம்பிக்கை புத்தகம் தொடங்கியாச்சா? உருவாகிட்டு இருக்குங்க ஐயா. இல்ல, எங்க உருவாகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா வாட்ஸ்அப்ல கேள்விகள் இல்ல, நான் உங்களோட பேசுறேங்க ஐயா. என்னுடைய தொடர்பு இல்லாம இருக்குது அது. அதுதான் ஆமா. கேக்குறேன், நீங்க தனியா தான் உருவாக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, தனியா தான், இதுவரையிலும் தனியா தான் போயிட்டு இருக்கு. இனிமேதான் டிஸ்கஷன்ல வருது. இல்ல, அதுதாங்க ஐயா சொல்றேன், தனியா என்ன பண்றீங்க அப்படின்றதுதான். ஏன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணி இங்க கொண்டாந்து என்னதான் தலைப்பிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எழுதிட்டு அவங்க கிட்ட வாசிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் கலந்து மிச்சம் மீதி சேர்றதெல்லாம் மறுபடியும் 2 வாசிப்பு வச்சு கொண்டிருக்கிறேன். இல்ல, அதாங்க ஐயா, நீங்க தனியா தயாரிக்கிறதுக்காக உங்ககிட்ட இந்த பணி கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? எல்லாரையும் நீங்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பணியை உங்ககிட்ட கொடுத்தோம். இப்ப நீங்க யாரையும் ஒருங்கிணைச்ச மாதிரி எனக்கு தெரியல. 3 பேரை கேட்டா 2 பேரை அவங்கள வந்து 5 பேரை பார்த்திருக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஆண்டிலிருந்து நீங்க ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் செல்வந்தர் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே தீரணும். என்ன அந்த ஒரு விஷயம்னா, சொல்லும் செயலும் ஒன்றாக ஆக வேண்டும். ஐயா அவர்கள் புத்தகத்தை முடிச்சு எப்ப தரதா சொன்னாரு? 1 மாசம் சொன்னேன். அந்த 1 மாசம்ன்றது எப்ப முடியுது? நெருங்கிடுச்சு. அவ்வளவுதான். அதாவது இங்க நம்ம வாழக்கூடிய பூமியில நீங்க கடன்லாம் வாங்கினீங்கன்னா சரியான தேதிக்கு கட்டிட்டே வந்தீங்கன்னா தான் சிவில் ஸ்கோர் ஏறும். ஒரு செக் பவுன்ஸ் ஆனாலும் சிவில் ஸ்கோர் டிராப் ஆயிடும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இப்போ ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஏதாவது கண்டிப்பா பிரபஞ்சம் வழி கொடுக்கும்னு. வழியெல்லாம் கொடுத்துருச்சுங்க. ஆச்சரியம் பாருங்க, அவங்க எதிர்பார்த்தது 10 to 15 லட்சம் ரூபாய். ஆனா அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி 35 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷனுக்கான தகுதிகள் எல்லாம் இருக்குன்றாங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு போய் பார்த்தா ஏற்கனவே இருந்த லோன்ல ஒரு செக் பவுன்ஸ் தான். அது கூட பவுன்ஸ்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு சண்டே தானே, சரி நாளைக்கு போட்டுக்கலான்னு இருக்காங்க. அதனால அந்த டேட்ல அந்த இசிஎஸ் பாஸ் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆகி மீண்டும் வந்துன்னா அடுத்த வாரம் பிரசன்ட் பண்ணி அந்த பணம் எடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு இவங்களுக்கு பவுன்ஸ் மாதிரியே தெரியல. ஆனா அங்க வந்து பவுன்ஸ் சார்ஜ்னு அந்த பழைய லோன் வாங்கின இடத்துல இருக்குது. இப்ப போய் பார்த்தா என்னன்னா, அது பவுன்ஸ் என்னன்னு போய் இப்ப பேங்க்ல கிடந்து தெரியுது. லீவு நாள் அன்னைக்கு சரி இவங்க பணம் இல்லாதனால திங்கக்கிழமை கட்டுக்காங்க. ஆனா இவங்க கட்டுறதுக்குள்ளாரே அந்த இசிஎஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குது. இதை பேங்க்ல செக் பண்ணி சொல்லிருக்காங்க. அதை போய் அந்த பேங்க் பார்த்துருக்காங்க, சொல்லிருக்காங்க உங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் எலிஜிபிள் உண்டு. ஆனா இந்த ரிவர்ஸ் ஆன காரணத்தினால சிவில் ஸ்கோர்ல உங்களுக்கு குறைஞ்சிருச்சு இப்போ. அதனால வேற வழியே இல்லை, நீங்க இன்னொரு 6 மாசமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அந்த ஸ்கோர் ஏற வரைக்கும். முடிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் இல்ல பிரபஞ்சம் ஸ்கோர் வச்சிருக்குது, சிவில் ஸ்கோர் மாதிரி. ரஜினிகாந்த் மாதிரி தான், சொன்னா செய்யணும், செய்யலன்னா சொல்லக்கூடாது. நான் நல்லா வாட்ச் பண்ணிட்டே வந்தேன் ஐயா என்ன பண்றாங்கன்னு. அப்போ 1 மாசத்துல முடிச்சு தர நீங்க சொன்னீங்கன்னா 1 மாசத்துல முடிச்சிடணும். நம்ம தலை போனாலும் முடிச்சிடணும்.
அப்படி நீங்க மாறினா தான் செல்வந்தனாகவே ஆக முடியும். எவன் ஒருவன் எடுத்த காரியத்துல திண்ணமாக நிற்கிறானோ அவனைத்தான் இந்த பிரபஞ்சம் முதல்ல செல்வந்தன் ஆக்குது. என்ன காரணம்னா அவன் தான் வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் காட்ட மாட்டான்னு. அப்போ நமக்கு நேரம் இருந்தா பாத்துக்கலாம், இது இருந்தா பாத்துக்கலாம், அது இருந்தா பாத்துக்கலாம், நம்ம மனசுக்குள்ள ஓடுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தைகள்ல அதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற பண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணமே ஏன் பணம் பெருகல அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கை முதல் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை முதல் கொண்டு சொல்றேன்னு எல்லாரையும் ஆராய்ஞ்சு பார்த்த இடத்துல என்னன்னா, பணம் பயன்படுத்தும் போது சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் இதை உணர்றதுக்கு முன்னாடி நான் பல தடவை அந்த தப்பு செஞ்சிருக்கிறேன். இன்னமும் நம்ம தப்பு செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப 1 மாசத்துல புத்தகத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா ரெடி பண்ணிடணும். அது தப்பா இருக்குது, ரைட்டா இருக்குது, அப்புறம் வேற விஷயம். ஆனா என்ன அது ரெடி ஆகலையே ஏன்? இப்ப ஐயா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில சிறப்பா கொடுக்கணும்னு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்ப சொன்ன தேதிக்கு வராதே. அப்ப சொன்ன தேதி தாண்டிடுச்சுன்னா அவர் பேர்ல இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சு போயிடுமேன்னு நான் பயப்படுறேன். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு டீமா இருக்கிறோம், நம்ம ஒரு டீமா மாறுறோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தயவு செய்து அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, செயல் ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பிரம்மாண்டமானதா இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, எது நம்ம மாறக்கூடாதுன்னா கையில சத்தியம் அடிச்சு செய்யறோம் பாருங்க, சத்தியம் அடிச்சு செய்யறோம் இல்லையா, அந்த செயல்ல தான் நம்ம மாறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். உங்க வாயிலிருந்து வார்த்தையா வெளியே வந்துட்டாலே அது சத்தியத்துக்கு சமம். ஐயா புரியுதுங்களா? சின்ன வேலையா இருந்தா கூட சரி, ஒரு காஃபி போட்டு தரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதை போட்டு தர முடியும்னா சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. சில இடத்துல கேட்பாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கா கேட்கக்கூடாதா சாப்பிட்டீங்களான்னு. ஏன்னா நான் பல இடத்துல அதை மிஸ் பண்றேன். நான் பல பேர் பார்த்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிக்கு கேட்க மறந்து போறேன். நான் என்னன்னு பார்க்கும்போது தான் அதுல ஆழமா கவனிக்கும்போது தெரியுது, அந்த செயல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருந்தா நான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் கேட்கறதே இல்லைன்றது அப்பதான் தெரியுது எனக்கு. ஃபார்மாலிட்டி இதுக்காக காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு யாரை நம்மளால கேட்க முடியுதுன்னா, இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்கள கேட்டுறேன் நான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கேட்கறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம், நீங்க இதெல்லாம் எல்லாம் கத்துக்கிட்டு உங்களுடைய சொல் வேறு செயல் வேறா இருந்ததுன்னா எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பயன் தராது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால நீங்க ஆழமா கவனிக்க வேண்டிய பகுதி இருக்குது. நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுகிறீர்களா? நிறைவேற்ற முடியலைன்னா நீங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்க அதை கவனிக்கணும், ரொம்ப கவனமா கவனிக்கணும். சின்ன வார்த்தையா இருந்தாலும் சரி, அது குழந்தைகிட்ட சொல்றீங்களா, பெரியவங்க கிட்ட சொல்றீங்களா, அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டா கூட அதை நிறைவேற்றி ஆகணும். நீங்க மனசுல ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, நீங்க எடுக்கிற முடிவு இருக்கு பாருங்க, அந்த முடிவுக்கு என்ன பேருனா அது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டதுன்னு அர்த்தம். நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, சரி 11 மணிக்கு போய் இந்த வேலையை முடிச்சிடலாம், இது நீங்க எடுத்த முடிவு தான். ஆனா இதுக்கு என்ன பொருள்னா, பிரபஞ்சத்துல இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனதிற்கு நீங்களே சொல்லிக் கொண்ட சொல்லுது. என்ன வேற யாராவது சொன்னாங்க 11 மணிக்கு போய் முடியணும் இல்லையே, நம்மளே தான் நம்ம சொல்லிக்கிட்டோம். புரியுதுங்களா? புரியுது சார். அப்போ நாம சொல்லுனத 11 மணிக்கு வேற யாருக்கும் தெரிய போறது இல்ல. ஆனா நம்ம போய் அதை செய்யல அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஏன்னா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு 11 மணிக்கு செய்யாதா. அதனால இப்ப நீங்க ஷார்ப்பாக்க வேண்டிய விஷயமே அதுதான். சொல்லையும் செயலையும் வித்தியாசமே இல்லாம ஒண்ணா போகணும். சரி நான் அதுல 100% மாறிட்டேன் இல்ல, நானும் அதை முயற்சி செஞ்சு அதை அந்த ட்ராக்ல கொண்டு வர முயற்சி பண்றேன்.
காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் தான். ஒவ்வொருத்தரையும் பிரபஞ்சம் நம்மள போட்டு அப்படி அடிச்சு எடுக்கும். சரிங்களா? இதைத்தான் வந்து அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்றார். அப்போ யாருடைய வார்த்தை செயலாக மாறி, செயல் வார்த்தையாக மாறி, வார்த்தை செயலாக மாறுதோ, சரி அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது, வார்த்தை செயல், செயல் வார்த்தை, இது ரெண்டுத்துக்கும் மாறுபாடு இல்லாம வேறுபாடு இல்லாம இருந்தா, அதுக்கு பிறகு அவர் மனசை வந்து செம்மப்படுத்துறதுக்கு வேற எந்த மந்திரமும் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வாயிலிருந்து வார்த்தை சொன்னாலே அதுவே மந்திரம்ன்றாரு அகத்தியர். ஆனால் நீங்க தெரிஞ்சு செய்றீங்களோ தெரியாம செய்றீங்களோ தெரியாது. ஆனால் இனிமேல் அந்த தவறை செய்யாதீர்கள். புரியுதுங்களா? 5 மணிக்கு இந்த வகுப்புக்கு போலான்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, அது உங்களிடம் நீங்களே சொன்னது. ஆனா 5:05க்கு தான் உங்களால உள்ள வர முடியுதுன்னா, அப்போ நீங்க உங்க மனசுகிட்ட சொன்ன வார்த்தையிலேருந்து தவறி விட்டீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க கவனமா இருக்க வேண்டியது, சின்ன செயலோ, பெரிய செயலோ, செயலுக்கு முன்னாக வருவது எது என்றால் சொல். சொல் வந்த பிறகு தான் அது செயலாக மாறுகிறது. அதனால சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம பார்த்துக்கங்க. அது சின்ன செயலா, பெரிய செயலான்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும். என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா செல்வந்தராவதற்கு காலங்கள் உருண்டோடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த படம் என்ன படம்னா சேலனா இல்ல ஏதோ ஒரு படத்துல அதுதான் நினைக்கிறேன். பசுபதி இது வச்சிருப்பார்ல பார்பர் ஷாப்பு, பசுபதி தானே வச்சிருப்பாரு. குசேலன். அதுல வந்து அந்த வடிவேல் கேட்பாரு, அண்ணா எனக்கு 2 முகத்தை கூட ஷேவ் பண்ணுது, நீ முதல்ல இந்த பலூனுக்கு பண்ணு, இதை நீ வெடிக்காம பண்ணிட்டீங்கன்னா தான் உனக்கு மூஞ்சி கொடுப்பேன்னு. அவன் அப்படி வச்சோன்னு டபார்னு வெடிக்கும். 476 அத்தனை பலூன் வெடிச்சிட்டாரு தெரியும். என்னைக்கு அதை சேவ் பண்றீங்களோ அப்பதான் இவர் மூஞ்சி கொடுப்பன்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, செல்வத்தை யாருக்கிட்ட அள்ளி கொடுக்கணும்னா, யாருடைய சொல்லும் செயலும் ஒன்னா மாறுதோ அங்க கொடுக்கணும்னு அது வெயிட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனா நம்ம கவனிக்காத காரணத்தினால அது ரொம்ப வாழ்க்கையில நம்ம கஷ்டமான காரியம். அது ரொம்ப எளிமையான விஷயம் தான், எப்பனா கவனிச்சிட்டீங்கன்னா. அப்ப என்ன தெரியுங்களா உங்களுடைய லைஃப்ல நீங்க நல்லா பாருங்க. ஒருத்தர் அமைதியா இருந்தாருன்னு வச்சுக்கீங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் பெரிய ஞானி ஆயிட்டே இருப்பா. அப்ப ஞானிகள் அமைதியா கேட்டீங்கன்னா, வார்த்தை சொன்னா அதை செய்யணும். சரிங்களா? அப்போ செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் அவங்க வந்து கம்மியா அவங்க ஒர்க் பண்றதுனால தான் அவங்க கம்மியா பேசுறாங்க, கம்மியா வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன, அவங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அவங்களால. அதனால என்ன பண்றாங்கன்னா, எதை செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும் பேசிட்டு அமைதியா இருந்தவங்க, எல்லாத்தையும் பேசுறது இல்லை அவங்க. ஏன்னா சொன்னா செய்யணும். புரிதுங்களா ஐயா? மணி 6:21, மிக சரியான அற்புதமான நேரம். கூட்டுத்தொகை 9. ஆகவே இந்த இடத்திலே இதை நாம் நிறைவு செய்யலாம். லட்சுமி அம்மா, உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை சொல்வதற்கான வாய்ப்பு உண்டா? சார் ரெடி சார். இல்ல ரெடி, நீங்க பேருந்துல இருக்கிறீங்க, மத்த இறைச்சல்லாம் கேக்குது. ஏதோ பின்னாடி பாருங்க சவுண்ட்லாம் கேக்குது, நம்ம கேக்குதுங்களா? ஆமா, அதனால நீங்க மியூட் பண்ணிக்கோமா. வேற யாராவது இன்னைக்கு சொல்லட்டும். நான் வேணா சொல்றேன் சார், நான் வேணா சொல்றேன். சொல்லுங்க ஐயா. நான் வழிமொழிகிறேன் சார். சார் நான் வழிமொழிகிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை.
உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு மக்களின் பிரார்த்தனை. நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்கள்ல உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. ம். உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த உலகில் இருக்குதா உலகின் இருக்குதா உலகின் உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த. ம். நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் பின்னாடி சொல்றேன் சார். மில்டன் சார். சரிங்க சார். உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும். இல்ல, ஒவ்வொரு வரியா சொல்லுங்க. உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த. உலகில் இல்லைங்க ஐயா, உலகின் 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 எல்லா உயிர்களையும் படைத்த எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் சொல்லுங்க. அடுத்தது, ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலே. இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக. இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக. எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக. எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே. அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து. அனுதினமும் உற்சாக ஊற்றாக இருந்து. நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன். நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று. ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று. அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு. அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு. வல்லமை கொண்ட மனிதர்களாக. வல்லமை கொண்ட மனிதர்களாக. ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து. ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து. நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நாராயண ஐயா, புரியுதுங்களா? ஒரு வார்த்தையாக இருந்தா கூட அந்த வார்த்தையில நம்ம ஷார்ப்பா இருக்கணும். சரிங்களா? எனக்கு ஒரு அந்த மிஸ்டேக் கொண்டு இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உலகில் அப்படின்றதுக்கும் உலகின் அப்படின்றதுக்கும் பொருள் மாறுபடும். ஓகேங்களா ஐயா? அதனால ஒவ்வொரு விஷயத்தாவது சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா செல்வந்தான அதற்காக நம்ம எல்லாம் இன்னமும் ஆர்டினரி பீப்புள் மாதிரியே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு குதூகலமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதை மிஸ் பண்ணா ஏதோ மிஸ் பண்ண. ஆனா செல்வந்தன் ஆவீர்களா? எனக்கு தேவை அதுதான். செல்வந்தன் ஆகணும் நீங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். அப்போ இந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட மாற்று கருத்தே வரக்கூடாது. நாராயண் சார் சொல்லுங்க, நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை இயற்கை. நம்பிக்கை என்றால் என்னவா? மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை. அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்டா அந்த கேள்வி டப்பு 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 டப்புன்னு வரணும். சார், இது வந்து வேகான சப்ஜெக்ட். அது நீங்க சொல்ற மாதிரி நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன்னா, இப்ப நம்பிக்கை நீங்க கேட்டீங்களா, இத மாதிரி எங்களுக்குள்ள கேட்டு எல்லாரும் அதையே ஒரு பதில் கொண்டு வரணும். இல்ல அதுதாங்க யார் நீங்க டிஸ்கஷன் நீங்க டெய்லியும் காலையில ஒரு 4:30 மணிக்கு கூட்டுறீங்க, டிஸ்கஷன் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அகலமா விழ ஆரம்பிச்சிடுறீங்க. அது வேண்டாம், அதுதான் சொல்றேன். நாளையில இருந்து அதை மாத்துவோன்னு சொல்றேன். அதை மாத்தி நீங்க என்ன பண்ணா இதை மீண்டும் மீண்டும் எல்லாருக்குள்ளயும் பதிங்க. இந்த கேள்வி கேட்டா எல்லாத்தையும் ஒரே பதில் வருதா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நம்பிக்கையை நீங்க கேட்டீங்க, ஆதார சக்தி என்னது, இப்படி ஒன்னொன்னா கேட்கும் போது என்ன, டெய்லி கேட்கும் போது எல்லாருக்கும் அது நீங்க சொன்ன மாதிரி 21 நாள் இந்த பயிற்சியை பண்ணிட்டோன்னு வைங்க,
22வது நாள் ஒரு கேள்வி கேட்டால் இங்க இருக்கிற 10 பேரும் நாங்கள் ஒரே பதில் சொல்லுவோம். அதை நாங்கள் ட்ரைனிங் பண்ணிடுவோம். அதாவது சரிங்க அதுதான் பண்ணது. நீங்க சொன்னது கரெக்ட். என்னன்னா நீங்க டக்குன்னு கேட்கும்போது எங்களால சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்னா ஒண்ணு பயம். ம் பயம் வந்துட்டுன்னா நீங்க வார்த்தை வராது. வார்த்தை வந்தாலும் தவறா வரும். இல்ல அதுதாங்க ஐயா, பயம் வருவதற்கான காரணமே என்ன, தெளிவு இல்லாதனால தான். கரெக்ட். அதுதான். அது நான் சொல்றது கரெக்ட்னு தெரிஞ்சிட்டுன்னு நீங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, தெளிவாயிட்டீங்க அப்படின்னா பயம் வராத. இப்ப பாருங்க, நான் எங்கேயே கேட்டுட்டு இருக்கேன், ஏழுமலையா நானு 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 கை தூக்குறாரு, தெளிவா இருக்காரு அந்த விஷயத்துல. அதுதாங்க ஐயா, அந்த ஆர்வம் எங்க இருந்து வருதுன்னா தெளிவா தெரியும் எனக்கு. நீங்க ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா கணக்கு நல்லா போடுற பையனை பார்த்துட்டு ஆசிரியர் என்ன பண்ணணும்னா கணக்கு போடுன்னு சொல்ல மாட்டாரு, எவன் கணக்கு போட மாட்டான்னு பாப்பாரு. அவ்வளவுதான் கேட்பாரு. இல்ல கணக்கு நல்லா தெரிஞ்சோன்னா சார் சார் நான் போறேன் சார் நான் போறேன் சார் நான் போறேன் சார்னுவா. நீ இருப்பா, நீ எந்திரி அப்படின்னுவாரு. ஏன்னா தெளிவா தெரியாதன்னா பயந்து இப்படி ஒடுங்குவான், அப்படி ஒளிவான். நம்மள கேட்டுக்கூடாது, மனசுக்குள்ள வேண்டியதெல்லாம் வைப்பான். நான் பிள்ளையாரே பாரு, எனக்கு கேட்காம தானே உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், கேட்காம பாத்துக்க அப்படின்னு. கரெக்டா அவங்க வேண்டி முடிச்சோடனே பிள்ளையாரா பார்த்து ஆனந்தம் தூக்குவாரு. இது நடந்திருக்கு, எனக்கு ஸ்கூல்ல நிறைய நடந்திருக்கு. இப்ப நீங்க அதேதான் சொல்ல சொல்றீங்கல்ல, வரேன். இப்ப யாருமே வாசிக்காதனால நான் வாசிக்கிறேன். தமிழ் வாசிக்க மாட்டேன். அதுல வந்து எழுத்து ஒண்ணு மாதிரி இருக்கு, நான் வாசிக்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். என்னை மட்டும் வாசிக்க சொல்லக்கூடாதுன்னு நினைப்ப கரெக்டா எப்ப சொல்லி வாசிக்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நமக்குள்ள ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்றாரு அருணகிரி சார். அவர் ஒரு கூகுள்னு. அப்ப எதை கேட்டாலும் அவர் பதில் சொல்லிக்காருன்னு நம்ம அமைதியா இருக்கிறோம், நம்ம தேட மாட்டேங்கிறோம். இல்ல எனக்கு என்னன்னா அவரை விட முன்னாடி யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு பாக்குறேன். நான் கேள்வி கேட்டோம்னா முதல்ல கை தூக்கிட்டு வருவாங்கன்னு பாக்குறேன். இன்னும் அவருக்கு முன்னாடி யாரும் வரமாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்னா நாம தெளிவு இன்னும் அடையணும்னு அர்த்தம். இல்ல நான் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேட்கறது இல்ல, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நான் கேட்கறேன். புரியுதுங்களா? ஆனா அந்த விஷயமே உங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா அது இன்னும் நம்ம ஆழமா பதிக்கல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்க பேர் போடுற உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப எல்லாம் மிஷின்ல போடுறாங்க. அப்பெல்லாம் அப்படின்னா கையில வச்சு அடிப்பாரு அவரு, பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுத்தையும் இப்ப வந்து கையில வச்சு பதிக்கணும் நீங்க. அப்பதான் அதெல்லாம் பதியும் வார்த்தைகளாக. இல்ல மேலோட்டமா எல்லா வார்த்தைகளும் மாதிரி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். சரிங்க, வேற ஏதாவது கேள்விகள் உண்டா என்று? ஐயா இன்னைக்கு கேள்விகள் ஏதாவது உண்டா? அன்பு செல்வன் கை தூக்கி இருக்கிறார். அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா ஒண்ணும் இல்ல, அதாவது இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம். ஐயா மியூட் ஐயா ஆயிடுச்சு. தெளிவா இருக்குங்களா? எனக்கு ஏதோ மியூட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே பேசுங்க. ஹலோ. கேக்குதுங்களா? ஏதோ பிரேக் ஆகி வந்த மாதிரி இருந்தது, பேசுங்க. ஐயா ஐயா ஆடியோபிள் இருக்குங்களா? அதாங்க ஐயா ஒரு மாதிரி பிரேக் ஆகி வருது. இப்ப பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல ஐயா, இன்னைக்கு சொன்னதுல இருந்து நான் என்ன கருத்துனா, ஒரு அவையோட ஒரு தனி பாடல் தான் ஒண்ணு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா நீங்க இல்லாத போது நாங்க என்னென்னவோ பேசுறோம். அதாவது காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் போனாமல் வாய் திறக்க கூடாதே, நாணாமல் பேச்சு பேச்சு என்னும் கிளி, பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சு என்னும் கிளின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பாட்டு. அது ஒரு பெரிய ஒரு சோழ அவையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த மாதிரி நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க மாட்டுல கத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச விஷயம் கூட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோன்றது மீனிங் என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், தெளிவு இல்லை. சோ அது கண்டிப்பா நாங்க திருத்திக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு பாடம், அதாவது கருத்து எதுவும் பெருசா இல்லைனாலும், அதாவது நீங்க சொன்னது எப்படி திருத்திக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ரொம்ப நன்றி ஐயா. இல்ல இனிமேல் ஐயா நாராயணன் ஐயா சொன்ன மாதிரி அன்றைய பாடத்துல அட்லீஸ்ட் நமக்கு நாள் ஃபுல்லா டைம் கிடைக்கலனாலும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த பாடம் வருவதற்கு முன்னாடியாவது அதை டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றி. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னதுங்களா, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, 100 கருத்துகளில் நீங்கள் தெரிந்து வைத்தவராக இருப்பதை விட
ஒரு கருத்தில் நீங்கள் தெளிவு கொண்டவராக இருங்கள்ன்றதுதான். 100 கருத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பவராக இருப்பதை விட ஒரே ஒரு கருத்திலாவது நீங்கள் தெளிவு கொண்டவராக இருங்கள். அந்த ஒரு விஷயத்துல யாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க அசைக்க முடியாம இருக்கணும் உங்களை. அதாவது என்னன்னா, நாளைக்கு எப்படி வந்து அசைச்சாலும் உங்களுக்குள்ள அங்கிருந்து திரும்பவும் டவுட் கிளம்பக்கூடாது. ஒரு நாளைக்கு என்ன யாராவது வந்து அசைச்சு பாக்குறாங்க, இல்ல வெற்றிக்கு வேற ஏதாவது காரணங்கள்லாம் இருக்குமான்னு, எனக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு இப்ப எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இல்ல, நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை, இது 3 இல்லாம ஒரு மனுஷன் வெற்றி அடையவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க இனிமேல் என்ன சயின்ஸ் கொண்டாந்து வைங்க, எதை கொண்டாந்து வைங்க, இனிமேல் என்னை அசைக்க முடியுமான்னா என்ன அசைக்கவே முடியாது. இது 3 தேவை. இது 3 இல்லாம யாரும் வெற்றி பெறவே முடியாது. அது 3 பாக்குற விதமோ கேட்கிற விதமோ நம்ம பயன்படுத்துற விதமோ வேணா வேறுபாடுலாம். ஆனா எனக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு 3 தான். அதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன நான் படிச்ச படிப்புன்றது ரொம்ப கம்மி, 10ஆம் வகுப்பு தான். ஆனா நான் உங்ககிட்ட இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் அந்த 3 விஷயத்துல எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கனால தான். புரியுதுங்களா? அப்போ நாம எந்த விஷயத்துல வந்து தெளிவா இருக்கணும்ன்றது நீங்க முடிவு பண்ணீங்களோ அந்த விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறது தயாராகுது. அப்போ உங்களுக்கு 100 கருத்துக்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபராக இருப்பது உங்களுக்கு பெருமையா, அல்லது ஏதாவது ஒன்னே ஒண்ணுல தெளிவான நபரா இருப்பதுல உங்களுக்கு பெருமையான்னு பாத்துக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், எம்பிபிஎஸ் டாக்டர் உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? அந்த டாக்டர் கிட்ட இப்ப யாரும் போறது இல்ல. இப்போ கண்ணு மட்டும் பாப்பாரா ஸ்பெஷலிஸ்ட், மூக்கு மட்டும் பாப்பாரா ஸ்பெஷலிஸ்ட், வாய் மட்டும் பாப்பாரா ஸ்பெஷலிஸ்ட், தொண்டை மட்டும் பாப்பாரா ஸ்பெஷலிஸ்ட். இப்ப யாரு ஸ்பெஷலிஸ்ட்னா, யாரு ஒண்ணுத்த மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரோ அவர் தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. இப்ப அவர்கிட்ட போறதுக்கு தான் கூட்டம் தயாராகுது. நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாலிகிளினிக் சரிங்களா, எல்லா வசதியும் இருக்கிற இடத்துக்கு யாரும் கண்ணை பார்க்க போகிறதே கிடையாது. கண் மருத்துவமனைன்னு இருந்தா மட்டும் தான் போறாங்க. அப்ப எல்லாம் பாக்குறவங்க கண்ணையும் பார்ப்பாங்களா இல்லையா? அங்க கண் டாக்டரும் இருக்கிறாரு, ஆனா யாரும் போய் பாக்குறது கிடையாது. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலு சரிங்களா, அகர்வாலு, சங்கர் நேத்ராலயா, அப்ப அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்ணு மட்டும்தான் பாக்குறேன். ஆனா எவ்வளவு கூட்டம் தெரியுங்களா? சரிங்களா, ஒரு பாலி கிளினிக்ல இருக்க கூட்டத்தை விட கண்ணுக்கு மட்டும் பாக்குற கூட்டம் அவ்வளவு அதிகமா இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காங்களோ அங்க கூட்டம் நிரம்பி வழிகிறது. அப்ப நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு கருத்துல தெளிவா இருங்கன்ற நான். அந்த ஒரு கருத்தை நீங்க ஆழமா உழுது அந்த ஆழமா ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரிங்களா ஐயா? ஆகவே இந்த குடியரசு தினத்துல உங்களுக்கெல்லாம் குடியரசு போல இன்று ஒரு தெளிவை வழங்கியதுல ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.